Hi friends, I am Mohan from Kishop Academy. So இந்த வீடியோ பதிவில் 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிற இயக்கம் பார்க்க போகிறோம். சரியா? இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்கள் வரும். பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் வரும். சீக்கியர்களோட நிரம்காரி நாம்தாரி, வள்ளலார் வருவார், அயோத்திதாச பண்டிதர் வருவார். எல்லாத்த பற்றியும் கேள்விகள் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். சரியா? 12th இருக்கிற பாடத்துக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். இந்த பாடங்கள் மட்டும் மோரார்லெஸ் சேமாக இருக்கும். சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் வகுக்கிறதுக்கான உந்துதலை கொடுத்துருக்கும். சதி ஒழிப்பு சட்டம், விதவைகள் மறுமண சட்டம், இந்த மாதிரி இந்த இயக்கங்களோட தாக்கத்தின் விளைவாக நிறைய சட்டங்களும் இயற்றப்பட்டிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாடத்தில் கலந்து கட்டி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதனால தான் 10th மொதல் பாடமாக அதை வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் மேக்ஸிமம் புக்கில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துருவோம். புக்கில் இல்லாத பழைய எடிஷனில் இருந்த தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இது சொல்லும்போது இடையில சொல்லிடுறேன். சரியா? ஸோ அறிமுகம் ஃபஸ்ட்டு பாடத்துக்குள்ளே போயிடலாம். எழுத்தர்களை உருவாக்கும் நோக்கில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆங்கில கல்வி ஒரு புதிய ஆங்கில கல்வி பயின்ற நடுத்தர வர்க்கத்தை உருவாக்கியது. காலனியர்கள் பார்த்தீங்கன்னா 1835 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகம் செய்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்கு அறிமுகம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தர்களை உருவாக்குறதுக்கு. குமாஸ்தா, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலை செய்ய ஆட்கள் வேணும். கிழக்கிந்திய கம்பெனியில் வேலை செய்ய ஆட்கள் வேணும். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துலேருந்து கூட்டு வர முடியாது. ஸோ இந்த வர்க்கங்கள் பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி கற்றதோட இந்த நடுத்தர வர்க்கத்திடையே பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கருத்துக்களோட தாக்கமும் அதோட சிந்தனைகளும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த கல்வியறிவுப்பட்ட வர்க்கம் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் 100 பேர் இருக்காங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான், 5 பேர் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க எண்ணிக்கையில் சிறிதாக இருந்தாலும் அடுத்தடுத்து வந்த தேசிய இயக்கங்களிலும் அரசியலிலும் சீர்திருத்த இயக்கங்களும் இந்த சிறிய நடுத்தர வர்க்கம் பார்த்தீங்கன்னா தலைமை வைக்க தொடங்கியது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்திய சீர்திருத்தவாதிகள் தங்களுடைய பழைய கருத்துக்களையும் பழக்க வழக்கங்களையும் விமர்சன ரீதியாக ஆய்வுக்கு உட்படுத்த கொஞ்சம் தயங்கினாங்க. இருந்தாலும் இவங்க அதுக்கு பதிலாக இந்திய பண்பாட்டுக்கும் மேலை பண்பாட்டுக்கும் இடையே ஒரு இணக்கமான ஒரு இணைப்பை ஏற்படுத்த முயன்றாங்க. ஸோ ஆங்கில கல்வி நம்ம கற்றுக்கணும், இங்கே இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள் நம்ம ஒதுக்கி வைக்கணும், மொத்தமாக இது எல்லாமே தப்புன்னு சொல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் என்னங்கிறத மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. இவர்களுடைய கருத்துக்களும் செயல்பாடுகளும் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சமூக அவலங்களை பார்த்தீங்கன்னா முடிவு கொண்டு வந்தது. உதாரணமாக உடன்கட்டை ஏறுதல், பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், இதற்கு அனைத்து வகையான கண்மூடித்தனமான மத நம்பிக்கைகள் மற்றும் சமூக தீமைகளை இந்த நடுத்தர வர்க்கமும் அவர்களோட சிந்தனைகளும் கட்டுப்படுத்த உதவுனுச்சு. சரியா? இந்த இயக்கங்கள் எல்லாமே 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்திலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அதாவது 1800களிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த 19ஆம் நூற்றாண்டோட சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள், அதாவது இதை பார்த்தீங்கன்னா சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள், சீர்திருத்த இயக்கங்கள்னு இரண்டாக பிரிக்கலாம். அந்த சமயம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் சமயங்கள்லாம் இயக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரியா? இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் இயக்கம்லாம் சமய புத்தெழுச்சி மீட்பு இயக்கங்கள். சீர்திருத்த இயக்கங்களை சமயம் சார்ந்தது, சமயம் சாராதுன்னு பிரிக்கலாம். சமயம் சார்ந்ததையே பார்த்தீங்கன்னா சமய சீர்திருத்த இயக்கங்கள், மீட்பு இயக்கங்கள்னு பிரிக்கலாம். இந்த மீட்பு இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்ட மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை குற்றம் சாட்டும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க மதத்தில் இருக்கிற தூய்மைவாத கோட்பாடை மக்கள்கிட்ட சொல்லி மறுபடியும் அவங்களோட மதத்துக்கு திரும்புறதுக்கான வேலையை பார்க்கும். சரியா? ஸோ அதே மாதிரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சமய சீர்திருத்தங்களை இரண்டாக பிரிக்கலாம். இது இல்லாமல் சமூக கட்டமைப்பை எதிர்க்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஜாதிய படிநிலைகளுக்கு எதிரான இயக்கங்கள். மகாராஷ்டிரா பூனேவில் ஜோதிபாபுலே, கேரளாவில் நாராயணகுரு, ஐயங்காளி, தமிழகத்தில் ராமலிங்க அடிகள், அயோத்திதாசர், வைகுண்டசாமிகள் புது எடிஷனில் தூக்கிட்டாங்க, பழைய எடிஷனில் இருந்துச்சு. 12th உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரியா? அதை தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். தேசிய இயக்கமும் சரி, சமய சீர்திருத்த இயக்கங்களும் சரி, முதல்ல ஆட்பட்ட மாகாணம் எதுனா வங்காள மாகாணம். சரியா? வங்காள மாகாணம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மாகாணம், தமிழ்நாடு மாதிரியே.
சரியா? அப்படி நாம் வரும்போது அதுல முதல் ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயும் அவர் உருவாக்கிய பிரம்ம சமாஜமும். சரியா? ராஜாராம் மோகன் ராய் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சார்ந்தவர். சரியா? வங்காளத்தில் அவர் எப்போ பிறகுறாருன்னா 1772 பிறகுறாரு. அவரோட இறப்பு 1833. இவர் வந்து பார்த்தீங்கன்னா படித்த பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர். மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த சீர்திருத்தவாதிகளில் முன்னோடி இவர். ஏன்னா 1800 ஆரம்பிச்சுருவார், 1820 ஆரம்பிச்சிருவார். சரியா? பெரிய அறிஞர் இவர். இவரோட தாய்மொழியான வங்க மொழியில இவர் புலமை பெற்றிருந்ததோடு மட்டுமல்லாமல் சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம், இவருக்கு பிரெஞ்சும் தெரியும், லத்தீனும் தெரியும், ஹீப்ருவும் தெரியும். சரியா? ராஜாராம் மோகன் ராய் பொருளற்ற சமய சடங்குகளையும் கேடுகளை விளைவிக்கும் சமூக மரபுகளையும் எதிர்த்து வந்தார். சரியா? பொருளற்ற அப்படின்னா மீனிங்லெஸ், மீனிங்கே இல்லாத சமய சடங்குகளையும் கேடு விளைவிக்கும் சமூக மரபுகள், விதவை திருமண தடை, குழந்தை திருமணம், பலதார மனம், உடன்கட்டை ஏறுதெல்லாம் சமூக சீர்கேடுகள். சரியா? இருந்த போதிலும் கடந்த காலத்துடனான தொடர்பை அவர் பாதுகாக்க விரும்பினார். வேதங்கள்ல சொல்லப்பட்டதை பாதுகாக்க விரும்பினார். இவர் அவரோட சமூக பார்வையில் என்ன சொல்றாரு? ஒரு கடவுள் கோட்பாடை வலியுறுத்துறாரு. ஒரு கடவுள்னா அது எந்த கடவுளாகவும் இருக்கலாம், கடவுள் ஒருவரே, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வந்தார். உருவ வழிபாடை எதிர்த்தார். உருவ வழிபாடு பிரிவினை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? அது மட்டும் இல்லாமல் உபநிடதங்களுக்கு தான் கொடுத்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்து நூட்கள், மறைநூல்கள் அனைத்தும் ஒரு கடவுள் கோட்பாடு அல்லது கடவுளை வணங்குவதை உபதேசிப்பதாக கூறினார். கடவுள் பேரலால் நடக்கிற மூட நம்பிக்கை பற்றி இவர் சொல்லல. கடவுள் ஒருவர், நம்மளோட இந்து மறைநூட்களும் உபநிடங்களும் அதைத்தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி சமூகத்தில் நிலவி வரும் சமூக சீர்கேடுகளான உடன்கட்டை ஏறுதல், குழந்தை திருமணம், பலதார மனம், மரபு சார்ந்த சமூக கோடுகளை குறித்து கவலைப்பட்ட இவர் அதற்கு எதிராக நிறைய சிற்றேடுகளை எழுதி வெளியிட்டார். இவரோட போராட்டங்கள் எல்லாமே குழந்தை திருமண எதிர்ப்பு, உடன்கட்டை ஏறுதல், பலதார மனம், இதெல்லாம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். நான் சொல்கிறேன் கேளுங்க. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா ஒரு கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவியை அந்த கணவன் எரிக்கும் போது சிதையில தூக்கி போட்டுருவாங்க. அந்த எரியிற இதிலே தூக்கி போட்டு கொண்டுருவாங்க. அந்த கணவன் ஒரு 25 வயசில் செத்து போயிட்டான்னா அவன் மனைவிக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போல்லாம் அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. 15 வயசு குழந்தையை தூக்கி அந்த நெருப்பில் போட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. அதே மாதிரி குழந்தை திருமணம், 4 வயசு 5 வயசு குழந்தையெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவானுங்க. கல்யாணம் பண்ணி வச்சோன்னா அந்த குழந்தையோட புருஷன், அந்த சின்ன பையன் விளையாடும் போது எங்கேயாவது விழுந்து செத்துட்டான்னு வச்சிங்களேன், அவ்வளோதான், அந்த குழந்தையோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் அது கல்யாணமே பண்ண மாட்டாங்க. என்ன ஏது இல்லற வாழ்க்கைனா என்னன்னு தெரியாதும் போது அது இல்லற வாழ்க்கையை இழந்துரும். பலதார மனம்னா ஒரு ஆள் நிறைய பேர்த்த கல்யாணம் பண்ணிக்காங்க, பல தாரங்கள். சரியா? இவர் ஏன் இந்த உடன்கட்டைக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தினார்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட குடும்பம் படித்த குடும்பம், ஆனால் இந்து வைதிக குடும்பம். இவரோட அண்ணன் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க அண்ணியை தூக்கி சிதையில போட்டு கொன்றுவாங்க. அதனால இதற்கு எதிராக நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி உறுதி பூண்டு ஒரு பெரிய வெற்றியும் அடைவார். சரியா? அதே மாதிரி இந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு அரசாங்கத்திற்கு விண்ணப்பிப்பார். விதவை பெண்கள் மறுமணம் செய்து கொள்ள உரிமை உடையவர்கள் என்னும் கருத்தை முன்வைத்திருப்பார் கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடியே. அதே மாதிரி பலதார மனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், மக்களை பகுத்தறிவோடும் மனித பண்போடும் இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்திருப்பார். இந்த சுடுகாட்டுக்கெல்லாம் போய் உடன்கட்டை ஏறும்போது அவங்கள ஏறாதீங்கன்னு தடுத்து நின்று போராட்டம் பண்ணியிருப்பார் ஒத்தையாளா. இவரோட பெரும் முயற்சியின் விளைவாக தான் 1829 தலைமை ஆளுநரான வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிருப்பார். இவர் சட்டம் இயற்றதுக்கு பின்னாடி ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட மிகப்பெரிய பங்கு இருக்கும். இதை மட்டும்தான் ராஜாராம் மோகன் ராய் சொன்னார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இல்லை, பெண்ணடிமைத்தனத்தை கண்டனம் செய்திருப்பார். ஆண்கள் பெண்களை கீழானவர்களாக நடத்தும் அன்றைய கால நடைமுறை எதிர்த்திருப்பார். 200 வருஷத்துக்கு முன்னாடியே பெண்கள் அனைவருக்கும் கல்வி வேணும் அப்படிங்கிற கருத்தை தெளிவாக முன்வைத்திருப்பார். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மேலை நாட்டு கல்வியும் அறிவியலையும் அறிமுகம் செய்யப்படணும் அப்படின்னு முழுமையாக ஆதரித்திருப்பார். சரியா?
ஸோ இதன் விளைவாக 1828 அவர் ஆத்மீய சபா ஒன்று தோற்றுவிக்கிறார். ஆத்மீய சபா அது கொடுக்கல, நோட் பண்ணிங்க. அதை தொடர்ந்து 28 ஆகஸ்ட் 20 இவர் என்ன பண்றாரு, ஒரு கோயிலை நிறுவுறாரு. எங்கன்னா இவரோட பிறந்த ஊரான கல்கத்தாவில். இப்ப கொல்கத்தா, அப்ப கல்கத்தா. அந்த கோயில்ல எந்த சாமியோட திருவுருவச்சிலையும் இல்லை. அதே மாதிரி எந்த மதத்தை பற்றியும் கீழாகவும் மேலாகவும் பேசக்கூடாது அப்படின்னு மறைமுகமாக எழுதி வச்சார். சரியா? பிரம்ம சமாஜம் உருவ வழிபாட்டை எதிர்த்தது, ஒரு கடவுள் கோட்பாடை போதித்தது. இருந்த போதிலும் இந்த பிரம்ம சமாஜம் வங்காளம் தாண்டி பெரிய அளவில் சோபிக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் இதோட தாக்கம் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது டார்கெட் பண்ணது பூரா கற்றறிந்த மேதைகள், கல்வியறிவு பெற்ற வங்காளிகள் என்ற அளவிலே இது செயல்பட்டது. கீழ்த்தட்டு மக்களை ஈர்க்கிறதுல இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி அடையல. ஆனாலும் நவீன வங்காள பண்பாடு மற்றும் நடுத்தர வர்க்கத்தின் மீதான தாக்கம் போற்றுதலுக்குரியது. சரியா? இதில் கொடுக்காத சில பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், இவர் பார்த்தீங்கன்னா இவரோட கருத்துக்களை வலியுறுத்துறதுக்கோசரம் 2 பத்திரிகைகள் நடத்திருப்பார். ஒன்று சம்வாத் கௌமுதி, அது வங்காளத்திலையும், மீரத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீகத்திலையும் நடத்திட்டு இருந்திருப்பார். சரியா? இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ராம் மோகன் ராய் தான். 2ஆம் முகலாய மன்னரான கடைசி மன்னர் கிட்டத்தட்ட அவர் 2ஆம் அக்பர் ஷா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாங்க, பகதூர் ஷால 2ஆம் அக்பர் ஷா இவருக்கு ராஜாங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பார். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருக்கும். 1833 அவர் வாங்கிட்டு இருந்த ஓய்வூதியத்தை ஆங்கிலேயர்கள் நிறுத்திடுவானுங்க. ஸோ அதற்கு முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் ஷாவின் தூதுவராக லண்டனில் இருக்கிற, இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிஸ்டல் அப்படிங்கிற நகரத்துக்கு போவார். சரியா? அங்கே போய் பிரெஞ்சு தத்துவத்தெல்லாம் கொஞ்சம் அவருக்கு அதில் பெரிய ஆர்வம் வந்துடும். அப்படி அவர் இங்கிலாந்தில் இந்த அக்பர் ஷாவுக்கோசரம் போராடிட்டு இருக்கும்போது மூளை காய்ச்சல் 33 இறந்துடுவார். இவரோட உடல் இங்கே இந்தியா கொண்டு வரப்படாது, அங்கேயே என்ன பண்ணிடுவாங்க, புதைச்சிடுவாங்க. சரியா? அதே மாதிரி இவர் வங்காளத்தில் இந்து கல்லூரி ஒன்று நிறுவியிருப்பார். 1817-18 நிறுவியிருப்பார். சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி. அதை பார்த்தீங்கன்னா 2-3 பேர்த்த சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல ஓஜியார்னா இவர் தான். சரியா? இதெல்லாம் புக்கில் கொடுக்கல. பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் பிரிஸ்டல் நகரத்தில் இறந்ததெல்லாம் கொடுத்துருப்பாங்க, கேள்விகளும் வந்திருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் ஆங்கிலேய ஆட்சியை கொஞ்சம் ஆதரிச்சிருப்பார். சரியா? மேலை கல்வியும் அறிவியலும் இங்கே வரணும்னு சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1833 ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் அவர் விட்டு சென்ற பணியும் இந்த இயக்கத்தையும் உயிர்ப்புடன் வைத்திருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது குரு தேவான ரவீந்திரநாத் தாகூரின் தந்தையான தேவேந்திரநாத் தாகூர். அவரோட காலம் 1817 to 1905 வரைக்கும். இவரோட கொள்கைகள் பார்த்தீங்கன்னா 4 கொள்கைகளை முக்கியமாக வச்சிருப்பார். என்னன்னா, தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார், அவரே உலகத்தை படைத்தார், அவர் ஒருவரே உண்மையின் எல்லையற்ற நாணத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுள். யாருன்னு சொல்ல, நாணம் அறிவின் கடவுள், அவர்தான் எங்கும் நிறைந்திருப்பார். நம்முடைய வீடு பேறு இப்பிறவிலும் அடுத்த பிறவிலும் அவரை நம்புவதற்காகவும் அவரை வணங்குவதையும் சார்ந்துள்ளது. வீடு பேறு அடையணும், இல்லை அடுத்த பிறவியில் நீங்கள் மனிதர்களாக பிறக்கணும்னா அவரை நீங்கள் நம்புறதில் தான் இருக்கணும். அப்போனா என்ன அர்த்தம், பிரம்ம சமாஜம் மறுபிறவியிலை நம்பிக்கை கொண்டிருந்ததுன்னு அர்த்தம். சரியா? அவரை நம்புவதும் அவரை நேசிப்பதிலும் அவரது விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளதுன்னு சொல்லியிருப்பார். சரியா? இந்த பிரம்ம சமாஜத்தில் இவருக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை யாருன்னா கேசவ் சந்திர சென். சரியா? தேவேந்திரநாத் தாகூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதவாத சீர்திருத்தவாரி. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் வயதில் மூத்தவங்க. சரியா? அவரோட ஏஜ் கொஞ்சம் அதிகம். ஆனால் சமாஜத்தில் நிறைய இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. அப்போ இளைஞர்களோட பணியாற்றும் போது அவர்கள் மாற்றத்தை விரும்பும் போது அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ் சந்திர சென். இவர் 1857 இந்த பிரம்ம சமாஜத்தில் இணைகிறாரு. இணையும் போது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்துவ குழுக்களோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறார். நிறைய மாற்றங்களை கொண்டு வர்றாரு. இவர் தமிழகத்திலையும் பார்த்தீங்கன்னா சென்னையில் உரையாற்றுறாரு. அந்த உரையின் விளைவாக 1866 ஸ்ரீதர்லு நாயுடு அப்படிங்கிறவரும் காசி விஸ்வநாத முதலியார் அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து
தென்னாட்டில் இங்கே சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சரியா? காசி விஸ்வநாத முதலியார் 1864 வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜத்தின் கருத்துக்களை கொண்டு சேர்க்கறதுக்காக பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிறது ஒன்று நடத்துறாரு. அதே மாதிரி தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு இதழையும் நடத்துறாரு. விதவை மறுமணம், குழந்தை திருமண தடை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்டி. சரியா? ஸோ இவர் வந்து இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்போது முன்னாடி இருந்த பழமைவாதிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இவருக்கும் நிறைய ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதனால 1866 பிரம்ம சமாஜம் 2ஆ உடையுது. சரியா? கேசவ சந்திரசேன் என்ன பண்றாரு, பிரம்ம சமாஜத்திலிருந்து அவரோட ஆதரவுகளோட வெளியேறி இந்திய பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. சரியா? ஆல்ரெடி பழைய ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்களா, அவங்கெல்லாம் தேவேந்திரநாத் தாகூர் கூட நிற்கிறாங்க. அவர் தலைமையில் இருந்தவங்க எல்லாமே ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கேசவ சந்திரசேன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை பார்த்திருப்பார். இவரோட முயற்சியின் விளைவாக தான் 1871 குழந்தை திருமண தடை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ஒரு டிஎன்பிசி கேள்வி. 1856 விதவை வருமானம் அப்படின்னா அது கீழே இருக்காருல ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். 71 வந்துச்சுன்னா கேசவ சந்திரசேன். சரியா? அது மட்டும் இல்லாமல் பிரம்ம சமாஜத்தோட அடிப்படை கூறுகளில் ஒன்று, அதோட கொள்கையில் ஒன்று குழந்தை திருமண தடை. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனது 14 அல்லது 13, சில இடங்களில் 13ன்னு கொடுத்துருக்காங்க, சில இதில் 14ன்னு கொடுத்துருக்காங்க. 14 வயது மகளை அல்லது 13 வயது மகளை இந்திய இளவரசர் ஒருவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். அப்போ இவர் கூட இருந்தவங்க நம்மளோட கொள்கையை இவர் மீறாரு, கிறிஸ்டியானிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராருன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்தவங்க எல்லாமே சாதாரண சமாஜ் அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கிடுவாங்க. சரியா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1871 திருமண வயது சட்டம் அல்லது சிறப்பு திருமண சட்டம், திருமண வயது சட்டம்னு வந்துச்சுன்னா கேசவ சந்திரசேன் பேர் போட்டிருக்கேன். சரியா? பழைய புத்தகத்தில் கொஞ்சம் குழப்பியிருப்பாங்க. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் தெளிவாக கொடுத்துட்டாங்க. சரியா? அதற்கப்புறம் வங்காளத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ரொம்ப ரொம்ப முக்கியம். வங்காளத்தை சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதி. இவர் பிரம்ம சமாஜத்தில் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இல்லை, ஆனால் இவர் தனியாகவே சில வேலைகள் பண்ணியிருக்காரு. சரியா? ராஜாராம் மோகன் ராய் மாதிரி இவரும் 1820 91 வந்து பார்த்தீங்கன்னா இவரோட காலம். ராஜாராம் மோகன் ராய் மற்றவர்களும் சமூகத்தை திருத்துவதற்கு மேலை நாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளை துணையை நாடிய போது வித்யாசாகர் என்ன பண்ணுறாரு, இந்து நூட்களே முற்போக்கானவைன்னு சொல்கிறார். நீங்கள் ஏன் மேலை நாட்டுக்கு போகிறீங்க, நம்ம மறைநூல்களே முற்போக்கானவை, அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. விதவைகளை எரிப்பதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் நம்மளோட மறைநூல்களில் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கான சான்றுகளை முன்வைத்து நிறைய எழுதுறாரு. சரியா? அதை தொடர்பான வாதங்களை வைத்து நிறைய சிறு நூல்களை வெளியிடுறாரு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தோட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணா சாய் அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த புத்தகம் இப்போ வரைக்கும் குழந்தைங்க வங்காளம் கற்றுக்கணும் அப்படின்னா அந்த புத்தகத்தை படித்தா போதும். அடிப்படை இலக்கண நூல் பற்றி உரைநடையிலே எழுதியிருப்பார். சரியா? அது மட்டும் இல்லாமல் வங்காளம் முழுவதும் 30க்கும் மேற்பட்ட பெண் பள்ளிகள் நிறுவதற்கான உதவிகள் செய்திருக்காரு. பெத்தூன் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். பெத்தூன் பள்ளியோட நிறுவனத்தில் இவரோட பங்கு அளப்பரியது. 30க்கும் மேற்பட்ட பெண்களுக்காகவே பள்ளிகள் நிறுவியிருக்காரு. இவரோட அந்த பள்ளிகள் எல்லாமே விதவை திருமணத்தால் குழந்தை பருவத்திலேயே விதவையாஞ்சில குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கோசரம் அவர் வாழ்வையே அர்ப்பணித்திருக்காரு. இவர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்பட்டது. 1871 குழந்தை வயதுனா கேசப் சந்திரசேன், 56 மறுமண சட்டம் அப்படின்னா இவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட பேர் ஈஸ்வர சந்திர தான். வித்யாசாகர் அப்படிங்கிறது இவரோட படிப்பு சார்பாக இவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம். கலை மகள்னு அர்த்தம் வித்யாசாகர்னா. சரியா? அதுக்கப்புறம் புத்தகத்தில் ஒரு பாக்ஸ் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. 1860 முதன்முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட போது அந்த பெருமை இவரை தான் சாரும். 60ன்னு வந்துட்டா இவர், 71ன்னு வந்துட்டா அவர். அந்த சட்டம் இயற்ற போது வயது 10னும் 91 12ஆகவும் 925 13ஆகவும் உயர்த்தப்பட்டது.
அதற்கப்புறம் சாரதா சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய 1929 திருமண வயது சட்டம் அந்த வயதை வந்து பார்த்தீங்கன்னா 14 மாற்றினுச்சு. அதுக்கப்புறம் 1978 இந்திரா காந்தி கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆணின் திருமண வயது 21ஆகவும் பெண்ணின் திருமண வயது 18ஆகவும் கொண்டு வந்தாங்க. அது 2016 2006 மறுபடியும் சில திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 1856 மறுமண சட்டம் விதவை குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதற்காகவும் நிரந்தர விதவையாக இருக்க வேண்டிய ஆபத்திலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவதையும் நோக்கமாக கொண்டது. ரொம்ப முக்கியம். நான் சொன்னல 10 வயசுலேயே ஒரு குழந்தை விதவை ஆச்சுன்னா சாவர வரைக்கும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா கைம்பெண்ணாக தான் இருக்கணும். அவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. சரியா? இதெல்லாம் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் அதோட தாக்கம் குறைவு. ஆனால் வடநாட்டு பக்கம் அது அதிகமாக இருந்துச்சு. ஸோ அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம். 1860களில் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வர்றாருன்னா கேசவ சந்திர சென் வர்றாரு. ஸோ அவரோட தாக்கத்துக்கு உள்ளான ஆத்மராங் பாண்டுரங் என்ன பண்ணுறாரு, அதே மாதிரியான ஒரு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது வந்து பிரம்ம சமாஜம் வங்காளத்தில் தான் இருக்குது, மகாராஷ்டிராவிலையும் நாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட இன்னொரு பகுதி. ஸோ பிரம்ம சமாஜத்தின் ஒரு துணை இயக்கமாக பம்பாயில் 1867 ஆத்மராம் பாண்டுரங்களால் நிறுவப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம். ஸோ பிரார்த்தன சமாஜம் 1867 ஆத்மராம் பாண்டுரங் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பம்பாயில். சரியா? இதை நிறுவனது தான் இவர். ஆனால் இந்த இந்த இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பெரிய அளவில் கொண்டு போனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மேன்மை மிக்க உறுப்பினர்கள். ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி பண்டர்கர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி எம்ஜி ரானடே அல்லது மகாதேவ் கோவிந்த் ரானடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமஸ்கிருத அறிஞர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட குருவோட குரு, கோபாலகிருஷ்ண கோகலோட குரு. அது மட்டும் இல்லாமல் திலகருக்கும் இவரு தான் கிட்டத்தட்ட குரு மாதிரி. சரியா? நிறைய மகாராஷ்டிராவில் இருந்தவங்க நிறைய பேர் இவரோட செல்வாக்குக்கு ஆளானாங்க. பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவங்க 2 பேரும் சேர்ந்து மகாராஷ்டிரா முழுவதும் சாதி மறுப்பு, சமப்பந்தி, எல்லா ஜாதிக்காரங்களையும் ஒத்துக்கா வச்சு ஒரே முட்டா சாப்பாடு போடுறது, அதான் சமப்பந்தி. எப்போ 1800களிலேயே சாதி மறுப்பு திருமணங்கள், விதவைகளுக்கு மறுமணம் பண்ணி வைக்கிறது, பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கையாக தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்கள் இந்த 2 பேரும். சரியா? அதே மாதிரி எம்ஜி ரானடே அவர்கள் என்ன பண்றாரு, 3 முக்கியமான இயக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நிறுவுறாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இதை வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரியா? இது 2மே இந்த 3மே ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படுத்திகளை கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, விபிடின்னு ஞாபகம் வச்சுங்க. விதவை மறுமண சங்கம், பூனே சர்வஜனிக் சபா, டெக்கன் அல்லது தக்கான கல்விக் கழகம். சரியா? அது மட்டும் இல்லாமல் இவரை பற்றி சொல்றது இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் மகாத்மான்னு சொல்லுவாங்க. மகாதேவ் கோவிந்த் ரானடே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் நிறுவியிருப்பாங்கல்ல, அந்த நிறுவனர்களில் ஒரு நிறுவன உறுப்பினர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு கூடும் இல்லையா, காங்கிரஸ் மாநாடு கூடும்போது கூடுனதுலேருந்து அடுத்த 2வது நாள் 3வது நாள் காங்கிரஸ் மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் ஒரு மாநாட்டை கூட்டுவார். அதுதான் தேசிய சமூக மாநாடு. அங்கே வந்து அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தாண்டி இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி, என்ன மாதிரி சீர்திருத்தங்கள் பண்ணலாங்கிறத பற்றி கூடி விவாதிப்பாங்க. ஸோ 1887 தேசிய சமூக மாநாடை கூட்டியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல் அது தெரிஞ்சு வச்சுங்க. தேசிய சமூக மாநாடுன்னு வந்துருச்சுனாவே மகாதேவ் கோவிந்த் ரானடே காங்கிரஸ் முடித்து அதுக்கப்புறம் இது பண்ணும்.
சரியா? இப்போ நம்ம 2 இயக்கங்கள், பெரிய இயக்கங்களை பற்றி பார்த்துட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம். 828, 67, அடுத்து 875. இந்த 1875 நிறைய இடங்கள்ல வரும். சரியா? சுவாமி இந்து புத்தெழுச்சி இயக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்து இயக்கங்கள், ஆனால் புத்தெழுச்சி இயக்கங்கள். இந்து மதத்திலிருந்து வெளியே போனவங்களை மறுபடியும் இந்துக்குள்ளே கொண்டு வர்றது, இந்துக்களாகவே பெருமிதம் கொண்டு அவர்கள் மூலமாக சமூக சீர்திருத்தங்களை பண்ணுறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி, அவரோட ஆரிய சமாஜம். தயானந்த சரஸ்வதி சாமி வந்து தயானந்த சரஸ்வதி சரிங்களா? இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மூல் சங்கர். இவர் எங்கே பிறக்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மூர்வி அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் பிறக்கிறாரு. ஆனாலும் இவர் எங்கே செல்வாக்கு பெற்றாருன்னா பஞ்சாபில் தான் செல்வாக்கு பெற்றார். இவரோட இயக்கம் பெரிய அளவில் போனது பஞ்சாப், லாகூர் இந்த சைடு தான். சரியா? பஞ்சாபில் ஆரிய சமாஜ சீர்திருத்தங்களுக்கு தலைமை ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிய சமாஜம் தான். சரியா? இது 1875 நிறுவரார். இந்த அமைப்பை நிறுவிய தயானந்த சரஸ்வதி சுவாமி. சரியா? சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவர் கங்கை மேலை சமவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது நிறைய பேர்த்த மீட் பண்றாரு. இவர் பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களையும் மீட் பண்றாரு, பிரார்த்தன சமாஜத்தையும் மீட் பண்றாரு. அதன் மூலமாக ஒரு புதிய இயக்கத்தை தொடங்குறாரு. சரியா? அதுதான் ஆரிய சமாஜம். இவரோட கருத்துக்களை போதிக்கிறதுக்காக பஞ்சாபிலே தங்குறாரு. பஞ்சாபில் ஒரு வணிக சமூகமான கத்திரி சமூக மக்களிடையே இவர் மிகப்பெரிய செல்வாக்கை பெறாரு. ஸோ அந்த மக்கள் மூலமாக அவர் இயக்கத்தை வளர்க்குறாரு. அவரோட நூல் வந்து பார்த்தீங்கன்னா சத்யார்த்த பிரகாஷ். இதுவும் 1875 தான் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேள்விகள் வந்திருக்காங்க. பெரும்பாலாரோல் படிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இது. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து சமயத்தில் இருந்த குழந்தை திருமணம், விதவை மறுமணத்திற்கு மறுப்பு போன்ற பழக்க வழக்கங்களையும், அயல் நாட்டிற்கு சென்றால் தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பலாம், அதெல்லாம் மறைநூல்களில் சொல்லப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் முன்வைத்த நேர்மறையான கருத்துக்கள், ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாட்டை நிராகரித்தல், பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள், சமூக நடைமுறைகளை மறுத்தல் ஆகியவற்றை இவரெல்லாம் முன்வைத்த முக்கியமான கொள்கைகள். சரியா? இவர் என்ன சொல்லுவாங்க? இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஐரோப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீர்திருத்த நடவடிக்கைகளை கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்டின் லூதர். அவரோட இவர் இந்து சமயத்தில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்ததுனால இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவாங்க. சரியா? இவர் ரொம்ப முக்கியமான ஒரு முழக்கம் எதுனா வேதங்களுக்கு திரும்புங்கள், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்னு சொல்லுவார். சரியா? இவரு தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தயானந்த சரஸ்வதி. அதே மாதிரி சுயராஜ்யம் அப்படிங்கிற வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறது இவர் தான். இவர் பஞ்சாப் என்றனால பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட லாலா லஜபதி ராய் ஆரிய சமாஜத்தை சார்ந்தவர். லாலா லஜபதி ராயின் நெருங்கிய நண்பர்களான பகத்சிங் குடும்பத்தினரும் ஆரிய சமாஜத்தின் தாக்கங்களுக்கு உள்ளாக்கியிருப்பாங்க. ஸோ லாலா லஜபதி ராயும் இன்னொருத்தரும் சேர்ந்து 1880களில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூலு, தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்களை நிறுவியிருப்பாங்க. சரியா? இவர் என்ன பண்ணுறாருன்னா பஞ்சாப்ல இவர் வந்து ஒரு கண்ணில்லாத ஒரு சுவாமி ஒருத்தர் இருந்திருப்பார், விரஜானந்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அவரோட சீடராக இவர் மாறிக்குவார். சரியா? ஸோ ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த மதம் மாற்ற நடவடிக்கைகளை நிறுத்துறதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. அதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாங்க. அந்த இயக்கத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம், சுத்தி மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எதிர்மத மாற்றம். அதாவது ஆரம்பத்தில் இந்துக்களாக இருந்திருப்பாங்க, அதற்கப்புறம் அவங்க இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவத்திற்கும் மாறிய இந்துக்களை மறுபடியும் இந்துக்களாக மாற்றுவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இயக்கம், சுத்திகரிப்பு இயக்கம்னு அர்த்தம். சரியா? இதனால வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் சமூகத்துக்கும் முஸ்லீம் இயக்கங்களுக்கும் ஆரிய சமாஜத்துக்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சரியா? ஸோ 1890களில் இந்த இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதோட தூயத்தன்மையின் காரணமாக இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிவிடுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரத்தானந்தா அப்படிங்கிறவர் இந்த இயக்கத்தை பெரிய அளவில் கொண்டு போகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு? கல்வி பரப்பும் பணியிலும் முக்கிய சாதனைகள் செஞ்சது.
இந்தியா முழுவதும் லாகூர், பஞ்சாப், இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதி பள்ளிகளையும் கல்லூரிகளையும் உருவாக்குறாங்க. சரியா? இந்த இந்தியருக்கே சுயராஜ்யம், மார்ட்டின் லூதர் கிங், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொடுக்கல, தெரிஞ்சு வச்சுங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவரும் புத்தெழுச்சி இயக்கம் தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தா பக்கத்துல தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஊரை சார்ந்த ஒரு எளிய அர்ச்சகர், கோயில் பூசாரி. இவரோட காலம் 1836 டு 1886, 50 வயசு தான். ஒரு தொண்டை புற்றுநோய் வந்து இறந்துட்டாரு. இவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா பஜனை பாடல்களை மனம் உருகி பாடுவதை போன்ற வழிமுறைகள் மூலம் பேரின்ப நிலையை அடைந்து அந்நிலையில் ஆன்ம ரீதியாக கடவுளை ஒன்றிணைவதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நிறைய டைம் என்ன பண்ணுவாரு, இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்களா, அப்படியே உட்காந்துருவாராம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா காளியின் தீவிர பக்தர். இவங்களோட வைஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா தேவி அம்மையார். சரியா? ஏன் இவர் வராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தரின் குரு இவர் தான். இவர் என்ன சொல்றாரு, கடவுளின் திருவிளையாடல்கள் முடிவற்றவை, அது மட்டும் இல்லாம அனைத்து மதங்களும் உலகளாவிய எல்லோருக்குமான மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. இவர் என்ன சொல்றாரு, எங்களுடைய நோக்கம் அனைத்து மதங்களிலும் உண்மை இருக்க வேண்டும் அப்படிங்க இல்ல, உண்மை இருக்கக்கூடிய அனைத்துமே மதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்ன சொல்றாரு, ஜீவனே சிவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பரமாத்மாவும் பேரண்டமும் இணைஞ்சிருக்கு. உயிர்களுக்கு செய்யக்கூடிய சேவை தான் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு சொல்றாரு. நம்ம முன்னோர்களான சித்தர்கள் இதெல்லாம் ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டாங்க. சரியா? அவங்க சொன்ன கருத்து தான் இவர் சொல்றாரு. இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஈர்க்கப்பட்டவர் தான் விவேகானந்தர். சரியா? ஸோ ராமகிருஷ்ண மிஷன் இதை வந்து வருஷம் கொடுக்கலாம் 1897. எங்கே தொடங்கினாங்கன்னா பேலூரில் தொடங்கியிருப்பாங்க. வங்காளத்தில் பேலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தொடங்கியிருப்பாங்க. சரியா? இங்கே இருக்கு பாருங்க, இந்த இதுதான் பேலூர் மடம். ராமகிருஷ்ண மிஷன் பேலூர் மடம். சரியா? ராமகிருஷ்ணரோட முதன்மையான சாதனை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம்லாம் நிறைய பகுத்தறிவு கொள்கையெல்லாம் சொல்லியிருக்கோம், எளிய வகையை சொல்லியிருக்காது. அதால அதிர்ச்சியுற்ற கல்வி அறிவு பெற்ற இளைஞர்களை அவர் பக்கம் ஈர்த்தது தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய மிகப்பெரிய ஒரு இது. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா குருகுலம் மாதிரி இருந்திருக்காங்க. நிறைய பேர் போய் இது பண்ணி அவரோட போதனையெல்லாம் கேட்டு அதன் மூலமாக ஊக்கம் பெற்றிருப்பாங்க. இவரோட முதன்மையான சீடர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ஸோ விவேகானந்தரும் அவருடைய சீடர்களும் மதம் சார்ந்து ஒரு சமூகமாக அமைந்து கொண்டு ராமகிருஷ்ணரையும் அவருடைய போதனைகளும் உலகம் முழுவதும் பரப்பும் பணியை மேற்கொண்டாங்க. இப்பணியின் பின்புலமாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் என்ன பண்றாரு, கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்களின் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி ராமகிருஷ்ண மிஷனை நிறுவுறாரு. அதனால தான் அதுக்கு பேரு ராமகிருஷ்ண மிஷன் வைக்கிறாரு. யூஸ்வலா கிறிஸ்துவ சமய இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஷனரி மிஷன்ஸ்னு வைப்பாங்க. இவர் அந்த கட்டமைப்பை எடுத்துக்கிறாரு. ஏன்னா ராமகிருஷ்ண மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தை பரப்பது மட்டும் இல்லாமல் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தன் பணியை மேற்கொள்ளாமல் சீர்திருத்த விஷயங்களும் பண்ணுது. கல்வி அறிவு வழங்குவது, மருத்துவ உதவி, இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளும் செயலூக்கத்துடன் ஈடுபடுது. கோயம்புத்தூர்ல ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கும், பெரிய காலேஜ் இருக்கும், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், பெரிய ஹாஸ்பிட்டல். அங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ண மிஷன் வந்தாலும் அதை நிறுவனது யார், சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத். இவரும் கல்கத்தாவை சேர்ந்தவர் தான். இவரோட 39 வயசுலேயே இறந்துருவார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட முதன்மை சீடர். 1863 1902 வரைக்கும் இவர் இருந்திருப்பார். மிகப்பெரிய படித்த இளைஞர். நவீன இந்தியாவின் விடிவெளின்னு கூட சில இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? இவரோட 18 வயசுல இவர் என்ன பண்றாரு, பரமஹம்சரை மீட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் சீடரா மாறுறாரு. மரபு சார்ந்த தத்துவ நிலைப்பாடுகளில் மன நிறைவு பெறாத அவர் நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் என்னும் கோட்பாடை ராமகிருஷ்ணனிடத்திலிருந்து கத்துக்கிட்டு அதை பரிந்துரைகிறார். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு, மதத்தோடு தொடர்புடையது என்னும் ஒரே காரணத்திற்காக
அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாக்கும் மனப்பாங்கினை அவர் கண்டனம் செய்கிறார். ஸோ மதத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறதுக்கோசரம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கூடாது, அது தவறு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. அதே மாதிரி பண்பாட்டு தேசியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இந்து சமூகத்திற்கு புத்துயிர் அளிக்க இளைஞர்களை அறைகூவல் விடுக்கிறார் அவர். சரியா? இவருடைய சிந்தனைகள் பொருள் உற்பத்தியில் மேலை நாடுகள் செய்திருந்த சாதனைகளை கண்டு தாழ்வு மனப்பான்மை கொண்ட இந்தியர்களுக்கு தன்னமை ஊற்றுறாரு. விவேகானந்தரோட பொன்மொழிகளும் நிறைய இருக்கும். எழுமீன் விழுமீன் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமீன்னு சொல்லியிருப்பார். இவர் உலக அளவில் ஃபேமஸ். எப்போ இருந்து ஃபேமஸ் ஆகிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1893 அமெரிக்காவோட சிக்காகோ நகரில் உலக சமய மாநாடு நடைபெறுது. அதில் இந்து சமயத்தின் சார்பாக அவர் கலந்துகிறார். இந்து சமயத்தின் பக்தி மார்க்க தத்துவத்தையும் அவர் ஆற்றிய சொற்பொழிவும் உலகம் முழுவதும் அவர்களுக்கு சீடர்களையும் அவருக்கு ஒரு பெரிய பேரையும் பெற்று கொடுக்குது. அவர் தான் முதல்ல என்ன ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு ஆரம்பித்தார். அந்த வார்த்தை கேட்டால் எல்லாம் நிமிர்ந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் எழுந்து நின்று 1 மணி நேரத்துக்கு மேலே கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதன் மூலமாக தான் இந்து சமயம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிய வருது. சரியா? பகவத்கீதைனா என்ன, கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு, இந்து சமயம்னா என்ன, அதில் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த இதன் மூலமாக தான் இவருக்கு தெரிய வருது. சரியா? ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களும் இந்து சமய சடங்குகளில் கலந்துக்கூடாதுன்னு சொல்ல, ஒடுக்கப்பட்ட மக்களும் கோயிலுக்குள்ள வரணும், எல்லா சடங்குலையும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? இவர் உடலினை உறுதி செய், பயிற்சி செய், முயற்சி செய்யலாம் சொல்லியிருப்பார். ஸோ வங்காள இளைஞர்களிடையே நிறைய அரசியல் மாற்றங்களுக்கான கருத்தை ஏற்படுத்தியது விவேகானந்தர். ஸோ வங்க பிரிவினையை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர் விவேகானந்தர்களால் தான் ஊக்கம் பெற்றாங்க. அவரோட கருத்துக்கள் பரப்பப்பட்டு சுதேசி நிறுவனம் பெரிய அளவில் வந்துச்சு. சரியா? ஸோ அடுத்து நாம் பார்க்க போது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபையோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி பிளவாட்ஸ்கி மேடம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட், ஹென்ரி ஆல்காட், இவங்களால 1875 அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் நிறுவப்படுது. அதற்கப்புறம் 1886 இதோட தலைமை இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற அடையாறில் மாற்றப்படுது. அடையார் தியோசபிக்கல் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மர்மமான சொசைட்டி தான். சில இடங்கள்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா இலுமினாட்டிலாம் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த பிரம்மஞான சபை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பௌத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உயிர்ப்பிக்க செஞ்சிச்சு. சரியா? பிரம்மஞான சபை என்ன பண்ணுது, இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபதினங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டியது. பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை சேர்ந்தவங்க தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இந்தியாவில் பௌத்தம் உத்துயிர் பெற்றதில் பிரம்மஞான சபை மிக முக்கிய பங்காற்றியது. இந்து மறைநூல்களை மேலை நாட்டவர்கள் படிப்பதற்கு தூண்டியது. அதே மாதிரி படித்த இளைஞர்களிடையே அவங்களோட பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன அப்படிங்கிறத அடையாளம் காட்டியது பிரம்மஞான சபை. பிரம்மஞான சபை இந்தியாவிலும் சென்னையிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தையும் பிரபலத்தையும் கொண்டிருந்துச்சு. அதற்கு காரணம் யாருன்னா அன்னி பெசண்டோட வருகை. அன்னி பெசண்ட் அவர்கள் பிரம்மஞான சபையோட ஒரு உறுப்பினராக 1893 இந்தியா வராங்க. சரியா? ஹெச்எஸ் ஆல்காட்டா 1900 இறந்ததுக்கு அப்புறம் 1907 1933 வரைக்கும் பிரம்மஞான சபையோட உலகளாவிய தலைவராக அன்னி பெசண்ட் அம்மையார் பதவி வகிக்கிறாங்க. அவங்களோட வருகைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை இந்தியாவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற நபராக இருக்காங்க. இவங்களோட முன்னெடுப்பின் காரணமாக தான் தன்னாட்சி இயக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தொடங்குறாங்க. இவங்களும் பாலகங்கா திலகரும் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்து அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறாங்க. சரியா? அன்னி பெசண்ட் அம்மையார் அவங்களோட கருத்துக்களை பரப்பதற்காகவே 2 பத்திரிகைகளை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காமன்வீல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா. சரியா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்களை பயங்கரமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனால இவங்க கைது பண்ணியிருப்பாங்க. காங்கிரஸில் அதன் காரணமாகவே 1917 காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க.
19 மாண்டேகசியம்ஸ் போர்டு சட்டத்தை இவர் இயற்றிய என்ன வந்து இவங்க ஆதரித்ததன் மூலம் பிரமணான சபையும் தன்னாட்சி இயக்கமும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரியா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதம் சார்ந்த சீர்திருத்த இயக்கங்களும் புத்தெழுச்சி இயக்கங்களும் இதோட முடிஞ்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். மதம் சார்ந்த இயக்கங்கள்னு வரும்போது சீர்திருத்த இயக்கங்களில் நம்ம இன்னும் சில பேர் கேரளாவெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்ததெல்லாம் ஓவராலாக பார்த்தாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி எதிர்ப்பு இயக்கம். அதில் முன்னோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே. இவரையும் மகாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா ஜோதிபா புலேன்னு சொல்லுவாங்க. சரியா? ஜோதிபா புலே வந்து பார்த்தீங்கன்னா 1827 மகாராஷ்டிராவில் பிறக்கிறார். சரியா? மகாராஷ்டிராவில் இவர் பிறந்தாலும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். சரியா? 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறக்கிறார். இதே மாதிரி 1848 ஒரு பள்ளி பூனேவில் திறந்திருப்பாங்க, பெண்களுக்கான பள்ளி. சரியா? இவர் ஆரம்பிச்ச அந்த இயக்கத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யஜோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம், ட்ரூத் சீக்கர் சொசைட்டி அப்படிங்கிற அமைப்பு. பிராமணர் அல்லாத மக்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் இதுதான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம்லாம் இருந்திருக்கும். ஆனால் இவர் மகாராஷ்டிராவில் அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பார். சரியா? பிராமணர் அல்லாத மக்களுக்கும் சுயமரியாதையோடும் குறிக்கோளும் வாழ தூண்டுவதலாக இந்த பிரம்ம சமாஜத்தை நிறுவியிருப்பார். இந்த சத்யஜோதக் சமாஜை நிறுவியிருப்பார். அதே மாதிரி விதவை மறுமணங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரித்து நிறைய பேர் திருமணம் பண்ணி வச்சிருப்பார். குழந்தை திருமணத்தை எதிர்த்திருப்பார். இவரோட மனைவி தான் வந்து பார்த்தீங்கன்னா சாவித்திரிபாய் பூலே. இவங்க தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். சரியா? இவங்க 2 பேரும் பெண்களின் முன்னேற்றத்துக்காக அங்கே வாழ்வியை அர்ப்பணிச்சிருப்பாங்க. விதவைகளான குழந்தைகளுக்காகவும் விதவை பெண்களுக்காகவும் பெற்றோர் இல்லாத பெண் குழந்தைகளுக்காகவும் நிறைய விடுதிகளையும் காப்பங்களையும் உருவாக்கியிருப்பாங்க. இவர் எழுதிய முக்கியமான புத்தகம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குலாம்கிரி, அடிமைத்தனம் அப்படிங்கிற புத்தகம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1827 தான் ரிலீஸ் பண்ணுவார். சரியா? இந்த ஜோதிபா புலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டக்காரர்னு சொல்லக்கூடிய மாலி சமூகத்தை சார்ந்தவர். சரியா? ஸோ இந்த சத்யஜோதக் சமாஜோட வருஷம் கொடுக்கல. அது வந்து பார்த்தீங்கன்னா 73 to 75. 73 நான் வச்சுங்க. இவர் பிறந்தது 1827. இவர் அந்த இயக்கத்தை ஆரம்பித்தது 1873. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பூனேவில் ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி 1852. ஆனால் 1848 ஒரு ஸ்கூல் திறந்திருப்பாங்க, பெண் குழந்தைகளுக்கான முதல் பள்ளி. சரியா? நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குலாம்கிரி எப்படியோ அதே மாதிரி அசூத் அப்படிங்கிற ஒரு நூல், ஷேத் கரியாஷா அசூத் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல். சரியா? இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகாத்மா அப்படிங்கிற பட்டம் கொடுத்துவார். காந்திக்கு முன்னாடியே மகாத்மா அப்படிங்கிற பட்டம் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா புலே. 1888 இவருக்கு அந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த பட்டத்தை கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டல் ராவ் கிருஷ்ணாஜி வத்தேக்கர் அப்படிங்கிறவர். சரியா? இந்த ஜோதிபா புலே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான அம்பேத்கரோட 3 குருக்களில் ஒருவராக அம்பேத்கரே இவர் ஏற்றுக்குவார். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தகவல். 63 வயசில் 1890 ஒரு காலமாயிடுவார். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை ஜோதிபா புலே. அதே மாதிரி சாவித்ரா புலே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர். சரியா? இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் புலே. சரியா? இதற்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் குறிப்பாக கேரளாவில் நாராயணகுரு அவர்கள். ஸோ நாராயணகுரு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்த நாராயணகுருவோட ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1854 to 1928. சரியா? இவரும் சின்ன வயசுலேயே கொஞ்சம் படிச்சிருப்பார். மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருப்பார். கேரளாவில் வடநாட்டுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா சாதி கொடுமை உச்சத்தில் இருக்கும், இன்ன வரைக்கும் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உணவு தேடி வந்த
ஒரு பழங்குடியினரை கேரளா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சே கொண்டுட்டாங்க. இப்பயே அப்படின்னா அப்பெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? சரியா? ஒடுக்கப்பட்ட மக்கள் துயரங்களை கண்டு அதற்காக அவங்களோட மேம்பாட்டிற்காக, அவர்களோட வாழ்க்கையின் மேம்பாட்டிற்காக அவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருப்பார். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஈழவ சமூகம். சரியா? ஈழவ சமூகம், அப்புறம் இன்னும் சில சமூகங்கள் வரும். ஸோ அந்த ஈழவ மக்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜாதி கொடுமைகள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. சரியா? இளமை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் அந்த ஈழவ சமூகத்தில் பிறந்ததுனால நிறைய கொடுமைகளுக்கு ஆட்பட்டிருப்பார். ஸோ அந்த ஈழவ மக்களின் மேம்பாட்டிற்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம், SNTP அதோட பேர், 1903 ஆரம்பிக்கிறார். வருஷம் வந்து பழைய எடிஷனில் கொடுத்துருந்தாங்க, புது எடிஷனில் தூக்கிட்டாங்களாட்டுது. 1903 SNTP அல்லது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்கியிருக்காரு. அதே மாதிரி அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலை கட்டியிருப்பார். சிவன் கோயிலை கட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1888, இப்போ 1888 அருவிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் சிவன் கோயிலை கட்டி பிரதிஷ்டை பண்ணுவார். அப்போ அங்கே இருந்த பிராமணர்கள், சரியா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீயெல்லாம் சிவனுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புவான். ஆதிக்க சமூகத்தினர் ஒரு ஈழவர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது இவர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னா, இது நான் கட்டின கோயில், நான் நிர்வகித்த சிவன், நான் கட்டின கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிர்வகித்த சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈழவ சிவன், பிராமணர்களோட சிவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரதிஷ்டை பண்ணல, ஈழவ சிவன் சொல்லியிருப்பாங்க. யாராலையும் எதுவுமே பேச முடியாது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, 1924 நடந்த வைக்கம் போராட்டத்தில் இவரோட முன்னெடுப்புனால தான் அந்த போராட்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கும். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு பிற்போக்கு விதமான ஒரு இதாக இருந்திருக்கும், ஒரு நாடாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட பைத்தியக்கார புகழிடம் விவேகானந்தர் வர்ணிச்சிருப்பார். அப்பயே அங்கே புரட்சி பண்ணவர். இவரோட சிந்தனைகளால் தூண்டப்பட்டு அங்கே நிறைய பேர் முன்னாடி வந்தாங்க. குமாரன் ஆசன், டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர். ஸோ அடுத்து நம்ம கேரளாவில் பார்க்கக்கூடிய இன்னொரு ஆளுமை யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயன்காளி. ஐயன்காளி 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறகுறாரு. எங்க இவரும் திருவனந்தபுரம் தான். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாராயணகுருவை பற்றி எங்கேயும் சொல்லியோ, நாராயணகுருவும் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு பக்கத்தில் செம்பழுத்தி அப்படிங்கிற ஒரு ஊர். சரியா? இவர் வெங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊர். சரியா? அந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் அரசோட ஒரு ஆட்சி பகுதி. திருவிதாங்கூர் அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதிய கொடுமைகளின் ஒரு ராஜான்னு சொல்லலாம். சரியா? குழந்தையா இருக்கும்போது ஐயன்காளியும் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகத்தில் பார்த்தனால அவரும் நிறைய ஜாதிய பாகுபாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கொள்ளப்படுறாரு. அந்த ஜாதி ஏற்பத்தின் இயக்கத்தின் தலைவராக இவர் மாறுறாரு. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களுக்கு போகக்கூடாது, மாட்டு வண்டியில் போகக்கூடாது, தலப்பாக போடக்கூடாது, இது எல்லாத்தையும் ஒடுக்கி ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அடித்து நொறுக்கினவர் இவர். ஸோ பொது இடங்களுக்கு செல்லுது, பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். இவர் செஞ்ச சம்பவங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் இந்த சமூகத்தை சார்ந்தவங்க போகக்கூடாது. சரியா? பூலவ மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பூலையர் இன மக்களோட உரிமைகளுக்காக போராடி இருப்பார். சரியா? திருவனந்தபுரத்தில் வந்து திருவிதாங்கூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருந்திருக்கும். பொது இடங்களில் நடக்கூடாது, நான் சொன்னேன் இல்லையா, கோட்டு போடக்கூடாது, தலப்பாக வச்சுக்கூடாது, மாட்டு வண்டியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு 1893 சரியா இவரோட 30 வயசு வரும்போது மாட்டு வண்டியில் அந்த ஊருக்கு நடுவிலே போகிறார். மாடை வாங்கி ஒரு வில்வண்டி அவரே பண்ணி நல்ல ஆடைகளை உடுத்திக்கிட்டு கோட் சூட்டு போட்டுக்கிட்டு கம்பீரமாக ஓட்டி போகிறார். அதை யாராவது வந்து தடுக்க வந்தால் அவங்களோட சண்டை போடுறாரு. அதாவது வில்வண்டி போராட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடை அணியும் உரிமை போராட்டம் இது பண்ணுறாரு. அந்த காலத்தில் திருவிதாங்கூர் அரசில் வந்து பார்த்திங்கன்னா தலித் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மேலாடை அணியக்கூடாது, அதே மாதிரி மணியெல்லாம் போடக்கூடாது. அவங்க ஏதாவது போடணும்னா கல்லை டிசைன் பண்ணி தான் போடணும். மேலாடை போடக்கூடாதுங்க, மார்பகத்தை மறைக்கூடாது. எவ்வளோ பெரிய கொடுமை! அந்த கொடுமையை எதிர்த்து இவர் போராடி இருப்பார்.
சரியா? இந்த கல்வி போராட்டம்னு சொல்லியிருப்பாங்கல்ல, 1914ல் எல்லா குழந்தைகளையும் அங்கே பூலையர் சமூக குழந்தைகளையும் ஸ்கூலில் இது பண்ணுன்னு சொல்லிட்டு பெரிய புரட்சி பண்ணுவார். சரியா? ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் அந்த பள்ளிக்குள்ளே அந்த குழந்தைகளை சேர்க்க போகும்போது ஆதிக்க ஜாதியினர் தடுத்து நிறுத்தி ஸ்கூலையே என்ன பண்ணியிருப்பார், கொளுத்தி விட்டுருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார், அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூலையரின மக்கள் தான் அந்த ஆதிக்க சமூகத்தோட தோட்டங்களில் வேலை செய்கிறவங்க. எங்கள் குழந்தைகளுக்கு கல்வி இல்லைன்னா உங்கள் வயல்களில் வேலை செய்ய ஆள் இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்த போராட்டத்தை திட்டமிட்டு நடத்துவார். இந்திய வரலாற்றிலே விவசாய தொழிலாளர்கள் நடத்திய முதல் திட்டமிட்ட போராட்டம் அதுதான் 1900லேயே. அதற்கப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த பூலையரின மக்கள், தலித்தின மக்கள், ஈழவ சமூக மக்கள் குழந்தைகளை அந்த ஸ்கூலில் சேர்த்திக்குவாங்க. ஸோ நாராயணகுரு 1903ல் ஆரம்பித்த மாதிரியே ஒரு 1907ல் சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கியிருப்பார். ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கம், அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஃபார் த புவர் அப்படிங்கிற அமைப்பு. சரியா? அது மட்டும் இல்லாமல் இவர் சட்டமன்றத்தில் நுழைஞ்சிருப்பார். 1911ல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். இந்திரா காந்தி அவர்களே இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1930ல் பூலைய ராஜா, இந்தியாவின் மிகச்சிறந்த மகன் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டியிருப்பாங்க. 1941ல் இவர் இறந்துருவார். சரியா? உண்மையை சொல்லணும்னா ஐயன்காளி வந்து பார்த்தீங்கன்னா கேரள மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நாம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் அப்படின்னு வரும்போது அதில் ரொம்ப முக்கியமாக 3 இயக்கங்கள் தான் இருக்கும். சரியா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இயக்கம், அதுதான் ரொம்ப முக்கியம். அலிகார் இயக்கத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தியோபந்த் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிப்லி நுமானி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருப்பார். அதான் பழைய புக்கில் கொடுத்துருந்தாங்க, இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டாங்க. சரியா? ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் 1857 பெரும் புரட்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் படையில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஒரு சந்தேக கண் கொண்டு தான் பார்த்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் இந்த போராட்டத்தை பெரிய அளவில் கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முகலாய பேரரசரான 2ஆம் பகதூர் ஷாவை இந்துஸ்தானின் மாமன்னராக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலகம் ஒடுக்கப்பட்டு படை மறுசீரமைக்கப்படும் போது முஸ்லீம்கள், ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள் 3 வகையினருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இராணுவத்தின் உயர் பதவிகளிலிருந்தும் அரச பதவிகளிலிருந்தும் தள்ளி வைப்பாங்க. தள்ளி வைக்கும்போது ராஜபுத்திரர்கள், பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வாய்ப்பு என்னங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க படித்து அதிகாரத்தில் போக ஆரம்பிச்சுக்காங்க. இவங்க கொஞ்சம் மாட்டிப்பாங்க. சரியா? மேற்கத்திய கல்வி, பண்பாடு, மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என்று இஸ்லாமிய சமூகம் அஞ்ச ஆரம்பிக்கும். இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சிறிய பிரிவினர் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேற்கத்திய கல்வி முறையை முன்னெடுத்திருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா சர் சையத் அகமது கான். சரியா? டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த அகமது கான் படிப்பறிவின்மை தான் குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மை இல்லாததான் இஸ்லாமியர்களோட பின்தங்கிய நிலைக்கு காரணம். சரியா? மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியரை வலியுறுத்த ஆரம்பிக்கிறார். அதற்காக அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை, குறிப்பாக அறிவியல் நூல்களை என்ன பண்றாரு, உருது மொழியில மொழியாக்கம் செய்தார். சரியா? இவரோட என்னமா இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கம், காங்கிரஸில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர்கள் நலன்கள் பேணப்படும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட போகிறத காட்டிலும், ஏன்னா காங்கிரஸில் பிராமணர் ஆதிக்கம் அதிகம் இருந்ததுனால நம்ம அவங்களோட போகிறத காட்டிலும் நம்ம என்ன பண்ணலாம், வெள்ளைக்காரனோட இணக்கமாக போயிடலாம், அதுதான் நம்மளோட நலனுக்கு நல்லது அப்படின்னு நம்பியிருப்பார். அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கல்வி மட்டும் இல்லாமல் ஆங்கில கல்வி வேணும், அதை படிங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்த ஆரம்பித்தார். இது ஒரு சீர்திருத்த இயக்கம். சரியா? 1875 இந்த இடத்துலயே வந்துச்சு பாருங்க. நிறைய இடங்கள் 1875 வரும். ஆரிய சமாஜம் 1875, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை 1875, அலிகார் இயக்கம் 1875, நிறைய 1875 வரும். சரியா? அவர் என்ன பண்றாரு, அலிகார் அப்படிங்கிற நகர்ல ஒரு காலேஜ் ஆரம்பிக்கிறார். அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கம்பெனி ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரி நிறுவனர். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லப்படுது.
சரியா? இந்த கல்லூரியை மையப்படுத்திய இவரோட செயல்கள்லாம் இருந்ததுனால இந்த இயக்கமும் அலிகார் இயக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயரை பெற்றது. இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றிலே மதராசாக்கு அப்புறம் இந்த அலிகார் கல்லூரியை நிறுவினது ஒரு பெரிய மைல்கல். 1920 இந்த தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறுந்துச்சு. சரியா? ஸோ இந்த பாடத்தில் இவரோட இதை வந்து வெகுவாக குறைச்சிட்டாங்க. சரியா? சர் சையத் அகமது கானோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1817 டு 1898 வரைக்கும். சரியா? அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி ஆரம்பித்தது 1875. 1920 இது வந்து பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும். இது இல்லாமல் இவர் பண்ண இன்னொரு பெரிய சம்பவம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் சங்கம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருப்பார். சரியா? அறிவியல் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். அது 1864. சரியா? இவரோட இதை பாராட்டி இவருக்கு 1888 1888 தான் வந்து பார்த்திங்கன்னா சர் பட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கொடுத்துருப்பாங்க. சர் சையத் அகமது கானுக்கும் காங்கிரஸுக்கும் நிறைய போட்டி இருக்கும். இவருக்கும் காங்கிரஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தே போவாது. காங்கிரஸை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இருநாடு கொள்கை, முஸ்லீம்களும் இந்துக்களும் தனித்தனி கலாச்சாரங்கள் கொண்ட இருவேறு சமூகங்களாக தான் வாழ்கிறார்கள் அப்படிங்கிற கருத்தை முதல்ல இவர் தான் திணிப்பார். ஸோ இரு தேசமாக தான் இது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்ப விதை வந்து பார்த்திங்கன்னா அலிகார் இவர் தான் போட்டிருப்பார். சர் சையத் அகமது கான் தான் போட்டிருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1864 இந்த அறிவியல் இயக்கம், அறிவியல் சங்கம் ஒன்று ஆரம்பிச்சிருப்பார் இல்லையா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1875 அலிகார் இயக்கம், 1886 கல்வி மாநாடு நடத்தியிருப்பார். முஸ்லிம்களின் கல்வி தேவைகளை விவாதிக்கவும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முஸ்லிம்களை ஒருங்கிணைக்கவும் கல்வி மாநாடுகள் ரெகுலராக நடத்துவார். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் எழுதின நூல் வந்து பார்த்திங்கன்னா ஆசார் உஸ் சனாதிதித் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்பாக் இ பஹா வாஹி ஹிந்து அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா 1857 புரட்சி 58 வந்து பார்த்திங்கன்னா புரட்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி எழுதியிருப்பார். சரியா? நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். தப்சீர் அல் குரான் ஒரு எழுதியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2 பத்திரிகைகள் நடத்தியிருப்பார். சரியா? தசிபுல் அக்லாக் அப்படிங்கிற ஒரு உருது பத்திரிகை. சரியா? அதே மாதிரி அலிகார் இன்ஸ்டியூட் கெசட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பத்திரிகை. சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியாவின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இதில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்தியாவின் இரு கண்கள் என்று கூறியவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான், சர் சையத் அகமது கான் தான். சரியா? 67க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு போர் நடக்கும், ஒரு பெரிய சண்டை நடக்கும். இந்தி மொழி உருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சண்டை நடக்கும்போது இந்துக்களும் முஸ்லீம்களும் எதிர்காலத்தில் இணைந்து பயணிப்பது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பார். அதனால தான் காங்கிரஸ் எதிர்த்திருப்பார். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. சரியா? நோட் பண்ணி வச்சிங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு இயக்கம். எப்படி ஆரிய சமாஜமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தியோபந்த் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு இயக்கம். பழமைவாத முஸ்லீம் உலேமாக்கள் அப்படிங்கிறவர்களால் தொடங்கப்பட்டது. தியோபந்தம் அப்படின்னாவே இதோட வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1866. சரியா? இதை தொடங்கின வந்து பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நானாதேவி ரஷீத் அகமது கங்கோத்ரி. யாரு? முகமது குவாசிம் நானாதேவி ரஷீத் அகமது கங்கோத்ரி. தியோபந்த் இயக்கம். சரியா? இவங்க சஹரன்பூர்ல ஒரு பள்ளியை தொடங்கியிருப்பாங்க. அந்த பள்ளியோட பாடத்திட்டமே வந்து பார்த்தீங்கன்னா மேலை கல்வி இல்லை. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்களின் கல்வியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது இஸ்லாமிய மதம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இந்த தியோபந்த் இயக்கத்துக்கும் அலிகார் இயக்கத்துக்கும் ஆகவே ஆகாது. தியோபந்த் இயக்கம் காங்கிரஸோட ஓரளவுக்கு இணக்கமாக செயல்பட்டிருக்கும். ஸோ தியோபந்த் இயக்கம்னா 1866 முகமது குவாசிம் நானாதேவி ரஷீத் அகமது கங்கோத்ரி. இவங்க எங்க ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா சஹரன்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல, உத்தரப்பிரதேசம். சரியா? ஆங்கில கல்வியை புறக்கணித்து முஸ்லிம்களின் பண்பாட்டு கல்வியும் ஒழுக்கத்தையும் மீட்டெடுப்பதா இது அமைஞ்சிருக்கும். சரியா? இவங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கு அப்புறம் மௌலானா முகமது உல் ஹசன் அப்படிங்கிறவர் தியோபந்தோட தலைவராக இருப்பார். சரியா?
ஹசனுடைய கருத்து இற்று இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் மற்றும் சமுதாய உரிமைகளின் பாதுகாப்பு குறித்து உறுதியான வடிவத்தை முன்வைத்ததுன்னு சொல்லுவாங்க. தியோபந்த் இயக்கம் காங்கிரஸோட ஓரளவுக்கு இணைந்து செயல்பட்டு, சரிங்களா? இதுக்கும் அலிகார் இயக்கமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதியா இயக்கம்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க புக்கில், அதை தூக்கிவிட்டாங்க. சரியா? அகமதியா இயக்கம் 1880, 88, 89 அதை தொடங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமது. சரியா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தியோபந்த் இயக்கம் மாதிரி ஒரு மீட்பு இயக்கம் தான். சரியா? இஸ்லாமிய இயக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சர் சையத் அகமது கானோட அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகமதியா இயக்கம். சரியா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடியுதுங்க. முஸ்லீம் இயக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்தை பற்றி தான் வந்திருக்கு. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக பகுதிகளிலிருந்து இங்கே வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆனீங்க. சரிங்களா? பார்சி அப்படின்னா ஜெராஸ்டிய மரத்தை பின்பற்றியவர்கள். ஜெராஸ்டியம் அப்படிங்கிறது பழமையான பாரசீக மதம். சரியா? அந்த பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவில் குடியேறும்போது ஒரு பெரிய வணிக கூட்டமா இருக்காங்க. சரியா? ஸோ இந்த இயக்கம் பம்பாயில தான் தொடங்கப்படுது 1851. யாராலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி, அவருடைய ரக்னுமாய் மத்தியாஸ்தனன் சபா. பாருங்க, 1800 பார்சி இயக்கம்னா ஒன்று தான் வரும், இது மட்டும்தான் வரும். 1851 ரக்மனு மத்தியன்சி சபா, பர்துன்சி நவ்ரோஜி. சரியா? இவங்களோட அதிகாரப்பூர்வ நாளிதழ்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்டு கோப்தார் தான். இவங்களோட தாரக மந்திரமும் இதுதான். சரியா? ஸோ பார்சி இனத்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் மகாராஷ்டிரா பகுதிகளில் ஒரு செல்வாக்கு மிக்க வணிக குழுமமாக வளர ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ்லையும் இவங்க ஆதிக்கம் செலுத்தினாங்க. சரியா? இந்த குழுவை சேர்ந்த பெரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணத்திற்கு எதிரான சட்டம் இயற்றுவதற்கான ஒரு இயக்கமே நடத்தினார். அதே மாதிரி பெரோஷா மேத்தா, தீன் சவாச்சா இந்த மாதிரியான காங்கிரஸின் மிக முக்கியமான மிதவாத தலைவர்களை உருவாக்கியது இந்த இயக்கம் தான். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, பர்துன்ஜி நவ்ரோஜி, பெரோஷா மேத்தா, தீன் சவாச்சா, இவங்க எல்லாமே ஆரம்ப கால காங்கிரஸில் காந்தி வர்றதுக்கு முன்னாடி அந்த காங்கிரஸை வழிநடத்தி கொண்டு போனதில் முக்கியமானவங்க. சரியா? பார்சி அப்படிங்கும்போது இந்த இயக்கம் தான் பெரும்பாலும் இருக்கு. இந்த ரக்மணி மத்தியன்சி சபா மட்டும்தான். சரியா? தாதாபாய் நவ்ரோஜும் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர் தான். பெங்காலி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, காமா, மேடம் காமான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களும் பார்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். காமாவை பற்றி அடிக்கடி கேள்விகள்லாம் வரும். சரியா? ஸோ அந்த காமா அப்படிங்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க தான். சரியா? அந்த மேடம் காமா, பிகாஜி காமா அப்படிங்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய புரட்சியின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 1907 சர்வதேச சோசலிச மாநாடுல இந்தியாவோட கொடியை வரலாற்றிலேயே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக இந்த சர்வதேச அரங்கில் முதல்ல ஏற்றி வச்சவங்க அவங்க தான். சரியா? வந்தே மாதர்னு எழுதின மாதிரி பச்சை, மஞ்சள், சிவப்பு இருக்கிற மாதிரி கொடி ஒன்று ஏற்றிருப்பாங்க. சரியா? தாதாபாய் நவ்ரோஜோட தனி செயலாளர். அது மட்டும் இல்லாமல் இந்த லண்டனில் இருந்த இந்தியா ஹவுஸு, நிறைய தீவிரவாதிகள் அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதிகள் அங்கே தான் பயிற்சி எடுப்பாங்க. அந்த ஹவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க. சரியா? ஸோ லண்டனில் போய் அங்கேருந்தே இந்தியர்களுக்கு சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகள்லாம் நடத்தியிருக்காங்க. தல்வார் அப்படின்னு ஒரு பத்திரிகை, மதன் தல்வார் அப்படிங்கிற பத்திரிகைலாம் நடத்தியிருப்பாங்க. சரியா? வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் பாரிஸில் நடத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களும் இந்த பார்சி இயக்கத்தை சார்ந்தவங்க தான். சரியா? அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கம். சீக்கியர்கள் சீர்திருத்த இயக்கம்னா 2 இயக்கம் தான், ஒன்று நிரங்காரி, இன்னொன்று நாம்தாரி. சரியா? நிரங்காரி அப்படின்னா பாபா தயால் தாஸ், நாம்தாரி வந்து பார்த்தீங்கன்னா ராம்சிங், பாபா ராம்சிங். இது மட்டும் உங்களுக்கு குழப்பம். சீக்கியர் இயக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். சரியா? பஞ்சாபும் சீக்கிய சமூகத்தில் சீர்திருத்த இயக்கங்களில் நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் விளைவாக தொடங்கப்பட்ட முதல் இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிரங்காரி இயக்கம். அதோட நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா பாபா தயால் தாஸ். நிரங்கரி அப்படின்னா உருவமற்ற. இன்னைக்கு வரைக்கும் சீக்கியர்களோட தலைவர்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான்,
குருநானக். சரியா, அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்து தொகுத்த அந்த குரு கிரந்த சாஹிப் அப்படிங்கிற நூல் தான் அவங்களோட தலைமை குரு மாதிரி அதை இப்போ வச்சுக்க ஆரம்பிச்சாங்க. சரியா, ஸோ இந்த நிரங்காரி ஒரு இயக்கத்தோட நோக்கம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபட வேண்டும் என வலியுறுத்தியிருப்பாங்க. சிலை வழிபாடு, சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல், குருநானக்கின் தலைமையும் ஆதி கிரந்தம் அதான் அந்த குரு கிரந்த சாஹிப் அதையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனையின் சாராம்சமாக விளங்கியது. சீக்கிய மதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதம் கிடையாது, அது தனி. சரியா, உங்களோட போதனைகள் தனி. சீக்கியர்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கடவுளோட உருவமும் இருக்காது. சரியா, ஸோ சீக்கியர்களோட மதத்தில் நிறைய இந்து மதத்தோட செல்வாக்கு வந்ததாலையும் நிறைய தெய்வங்களை வச்சு கும்பிட ஆரம்பிச்சனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிய மதத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து உருவாக்கப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிரங்காரி அமைப்பு. நிரம்காரி, நாம்காரி எல்லாமே. சரியா, சீக்கிய பேரரசர் ஒருத்தர் இருந்திருப்பார், ரஞ்சித் சிங். அவரோட காலத்தில் சீக்கிய மதத்தில் நிறைய இந்து மத சடங்குகள், உருவ வழிபாடுகள்லாம் ஊடுருவிடும். சரியா, இதை எதிர்த்து தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி பிராமண புரோகிதர்களின் இந்து மத சடங்குகள், அவர்களால் நடத்தப்படும் இந்து மத சடங்குகள் சீக்கியர்களால் நடத்தப்பட்டதுனால தான் இந்த மாதிரி போதனைகள் நம்மளோட குரு கிரந்த சாஹிப்ல சொல்லப்படல அப்படிங்கிற மாதிரி சீக்கியர்களையே அதை மறுபடியும் அந்த தூய்மைவாதத்தை கொண்டு வரதுக்கோசரம் தொடங்கப்பட்டது. மது அருந்துவதையும் மாமிசம் உண்வதையும் கைவிடும்படி அவர் சொல்லியிருப்பார். ஸோ நிரங்காரினா பாபா தயால் தாஸ், நாம்தாரி அப்படின்னா பாபா ராம்சிங். சரியா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட எளிய திருமண முறையை வந்து பார்த்தீங்கன்னா கராச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து நாம் பார்க்க போது பாபா ராம்சிங்கோட நாம்தாரி இயக்கம். சரியா, இந்த நாம்தாரி இயக்கத்தை பின்பற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சீக்கியர்களிடையே தொடங்கப்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கம் தான். சரியா, இதை இது பண்றீங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுவாங்க, வெள்ளை ஆடைகளை அணிய சொல்லி வற்புறுத்தியது நாம்தாரி இயக்கம். இந்த நாம்தாரி இயக்கத்தோட சீக்கியர்களோட அடையாளங்களான அந்த தாடி வச்சுக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலப்பாக போட்டுக்கிறது, சரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்திருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கிர்பான் வச்சுக்கிறதுக்கு பதிலாக வாளுக்கு பதிலாக தடி வச்சுக்க சொல்லுவாங்க, சீடர்களை லத்தியை வச்சுக்க சொல்லுவாங்க. சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடா போட்டிருப்பாங்க. சரியா, அதே மாதிரி சின்ன வால் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் அவங்களோட மதத்தோட வந்தது. ஸோ அந்த வாழை வந்து பார்த்தீங்கன்னா கிர்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிர்பானுக்கு பதிலாக நீங்கள் லத்தி வச்சிங்க அப்படின்னு சொன்னது யார்? பாபா ராம்சிங். ஸோ இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதி பிரிவினைகளுக்கு சார்பாக நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்கும். ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லியிருப்பாங்க, பெண் சிசு கொலை, வரதட்சணை முறை, குழந்தை திருமணங்களை ஒழித்தல், இந்த மாதிரி பெண்களுக்காக நிறைய போராடி இருக்கும். சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கத்தை இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்ற சொல்லியிருப்பாங்க. இந்த இயக்கத்தை பின்பற்றிய சீடர்களை வந்து பார்த்தீங்கன்னா குஷாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ ஆரிய சமாஜம், கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வளர்ந்து கொண்ட சூழலில் சிங் சபா என்னும் அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சிங் சபா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதான் முக்கிய குறிக்கோளாக இருந்திருக்கும். சரியா, ஆங்கிலேயரோட ஆதரவோட சீக்கியர்களுக்காக அமிர்தசரஸ்ல கால்சா கல்லூரின்னு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கும். சரியா, ஸோ இந்த நிரங்காரி நாம்தாரிக்கு பெருசா இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஆனால் இந்த சிங் சபா வந்து பார்த்தீங்கன்னா 1873. சரியா, 1873 தான் இந்த சிங் சபா தோற்றுவிக்கப்பட்டது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கத்திய தாக்கம், அதே மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு சீக்கியர்கள் மாறதுக்கு தடுக்கவும் அவர்களோட மதத்தை பாதுகாக்கவும் தொடங்கப்பட்டதான் சிங் சபா. சரியா, நிறைய கால்சா கல்லூரிகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறுவனாங்க. கால்சா கல்லூரி அப்படிங்கிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்களின் கல்லூரி மதராசாங்கிறாங்களோ அதே மாதிரி சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பஞ்சாபி எழுத்தையும் அதோட எழுத்து வடிவத்தையும் வந்து குருமுகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதா இது. சரியா, இந்த சிங் சபா தான் அகாலி இயக்கத்தோட ஒரு முன்னோடி அமைப்பு.
அகாலி வந்து பார்த்தீங்கன்னா 1920களில் சீக்கிய வரலாற்றில் உருவான ஒரு புரட்சிகரமான இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அகாலி இயக்கம். சரியா, அகாலி தளம்னு சொல்லுவாங்க. இந்த அகாலி தளம் எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கிய குருக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீக்கியர்களோட வழிபாட்டு தலங்களை வந்து பார்த்தீங்கன்னா குருத்வாரான்னு சொல்லுவாங்க. அந்த குருத்வாரா வந்து பார்த்தீங்கன்னா ஊழலால் நிரப்பப்பட்ட சீக்கிய குருக்கள் வசம் இருந்துச்சு. அந்த குருத்வாராக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூசாரி, அந்த சீக்கிய பூசாரி தலைமை குருக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக தொடங்கப்பட்டது அகாலி இயக்கம். சரியா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்தை கூட ஏற்றிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பழைய எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. 1925ல் சீக்கிய குருத்வாரா சட்டம் ஒன்று ஏற்றிருப்பாங்க. 28, 29 அந்த சட்டத்தில் வந்து திருத்தமும் நடைபெற்று ஒரு அமைப்பு உருவாக்குவாங்க. சிரோமணி குருத்வாரா கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டி கிட்ட இந்த குருத்வாராவோட பொறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்படைக்கப்பட்டிருக்கும். ஸோ அகாலி தளம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். சரியா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பார்த்தாச்சு, பார்சிகள் பார்த்தாச்சு, சீக்கியர்கள் பார்த்தாச்சு. சரியா, ஸோ முஸ்லீம்லேருந்து ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ரீவைன் பண்ணிடுவோமா. ஸோ முஸ்லீம்களோட இயக்கம் அப்படின்னா அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜாக தொடங்கியிருப்பாங்க. அலிகார் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா, ஆங்கிலோ முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து அந்த இயக்கம் அலிகார் இயக்கம்னு அழைக்கப்பட்டிருக்கும். அது 1875ல் சர் சையத் அகமது கானால ஆங்கில கல்விகளை இஸ்லாமியர்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தேசிய இயக்கத்தை காட்டிலும் ஆங்கிலரோட இணைந்து நம்ம பணியாற்றணும், அதுக்கு நமக்கு ஆங்கிலம் தெரியணும், மேற்கத்திய கல்ச்சர் தெரியணும்னு பரப்ப ஆரம்பிப்பார். ஸோ அதே மாதிரி இவர் 1864, 65 வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் கழகம் ஒன்று நிறுவி அறிவியல் புத்தகங்களை வந்து பார்த்தீங்கன்னா உருது மொழியில் மொழிபெயர்ப்பார். அதே மாதிரி 1886, 87களில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் மாநாடு, கல்வி மாநாடு, முகமதியர்கள் கல்வி மாநாடையும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருப்பார். ஸோ 1920ல் இந்த அலிகார் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி பல்கலைக்கழகம் அளவுக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களின் மீட்பு இயக்கம்னு வந்து பார்த்தீங்கன்னா தியோபந்த் இயக்கம். தியோபந்த் இயக்கம் 1866ல் முகமது காசிம் நானாதேவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி அப்படிங்கிற தலைமையில் உத்தரப்பிரதேசில் சஹரன்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கல்லூரி நிறுவப்படுது. சரியா, அந்த கல்லூரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தியோபந்த் கல்லூரின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கல்விக்கு எதிராக இஸ்லாமியத்தின் புனித பாலமைவாத நடைமுறைகளை கற்றுக் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கத்திற்கு எதிரானது. ஆனால் தியோபந்த் இயக்கம் காங்கிரஸோட ஒரு இணக்கமான போக்கை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அகமதியா இயக்கம். அகமதியா இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1890களில் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் தொடங்கப்பட்டதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிற ஒரு ஆள். சரியா, அது வருஷம் சரியாக கொடுக்கலனாலும் அந்த யார் ஃபவுண்டர் அப்படிங்கிறத நான் வச்சுங்க. சரியா, யாரு? மிர்சா குலாம் அகமது. சரி, 1889, 90களில். சரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்சிங்கிறது பாரசீகத்திலிருந்து இந்தியாவில் வந்து குடியேறியவர்கள். அவர்களோட பழமையான மதம் ஜெராஸ்ட்ரிய மதம். அந்த மதத்தின் தூய்மையும் மூட நம்பிக்கைகளை அழிக்கவும் தொடங்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்டது. குறிப்பாக பம்பாயில் தொடங்கப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா ரக்மனு மத்தியஸ்தான் சபா அப்படின்னு சொல்லிட்டு 1851ல் இதை தொடங்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி. இவங்களோட முழக்கம் அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள்னு வந்து பார்த்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார், உண்மை விளம்பி அல்லது வாய்மை விளம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேசிய தலைவர்கள் உருவாகினாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, தீன்ஷா வாட்சா, பெரோஷா மேத்தா, இவங்கெல்லாம் காங்கிரஸில் ஆரம்ப காலகட்டங்களில் காந்திக்கு முன்னாடி ஆளுமை செலுத்திய மிகப்பெரிய தலைவர்கள். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெராம்ஜி மல்பாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்ற சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போயிருப்பார். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வணிக இது. அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது சீக்கியர்கள் அப்படின்னாவே 2 இயக்கம் தான். ஒன்று நாம்தாரி, இன்னொன்று நிரங்காரி. நிரங்காரி அப்படின்னா பாபா தயால்தாஸ், நாம்தாரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாபா ராம்சிங். அதைத் தொடர்ந்து சிங் சபா 1873ல் தொடங்கப்பட்டது. சிங் சபாவோட ஒரு இயக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை இயக்கம் தான் அகாலித்தளம்.
அகாலித்தலம் ஊழல் மணிந்த பூசாரியிலிருந்து குருத்வாரான்னு சொல்லக்கூடிய சீக்கியர்களின் மத இதை காப்பாற்றுறதுக்கோசரம் தொடங்கப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா அகாலித்தலம். சரியா, அது 1920களில் தொடங்கப்பட்டு இதன் பெரிய புரட்சியின் காரணமாக குருத்வாரா சட்டம் இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் 1928ல் சிரோன்மணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டு அந்த குருத்வாரால அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ நாம் பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு வரும்போது வள்ளலார் வந்துடுவார். வள்ளலாரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இதில் எவ்வளோ ரொம்ப ஒரு சின்ன புத்தகத்தில் முடிச்சு விட்டாங்க. ஸோ ராமலிங்க சுவாமிகள் அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் அப்படின்னு பிரபலமாக அறியப்பட்டவர். ஸோ வள்ளலார் எப்போ பிறகுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1823 பிறகுறார். சரியா, 1823 அக்டோபர் 15. இப்போ சிதம்பரம், அப்போ கடலூரில் இருந்துச்சு. சிதம்பரம் மாவட்டத்தில் மருதூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறகுறாரு. தந்தை மறைவுக்கு பின்னாடி 1824 சென்னை வந்துடுறாங்க. சரியா, சென்னையின் அவருடைய சகோதரின் இல்லத்திற்கு குடிபெயர்த்தப்பட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே வறுமை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரால் முழுமையான கல்வி பெறவில்லை. ஆனாலும் அளப்பரிய புலமை பெற்றிருந்தார். ஸோ சின்ன வயசுலேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தந்தை வந்து இறந்ததுனால அவர் குடும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்க வேண்டிய கடமை அவங்களோட சகோதரி, ஒரு 5வது மகன், இளைய மகன். அதனால் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு பாடக்கூடிய புலமை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. சரியா, இவர் வந்து பார்த்திங்கன்னா கந்தக்கோட்டத்து முருகனை வழிபட்டு இயல்பாகவே கவிபாடும் ஆற்றல் கொண்டவர். சரியா, ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிர்களிடையே நம்பிக்கை, இரக்கம் என்னும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் நாணம் மேகங்களால் மூடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி என்ன பண்ணியிருப்பார், செடி கொடிகளின் கூட மேலே கூட அன்பு காட்டியிருப்பார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா, 1865 வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணுறார், ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறார். ஜீவகாருண்யம் அப்படின்னா உயிர்களை கொள்ளாத சைவ உணவு வழிபாடு. சரியா, சைவம் மட்டும் இலைதலைகளை மட்டும் ஏன் கொள்றீங்க, அது ஒரு உயிர் இல்லையான்னு சில பேர் சொல்லும்போது அவருக்கு நிறைய விளக்கம் அழகாக கொடுத்துருப்பார். நீங்கள் செடி கொடியில் ஒரு பகுதியை வெட்டிட்டிங்கன்னா அது வளரும். அப்போ அந்த வெட்டின பகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உயிரற்றதாகிடும், அதை சாப்பிட்லாம். ஆனால் உயிரினங்களை நீங்கள் கொல்லும்போது அது வளராது. சரியா, அது அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ அது ஊனப்படுத்துறது. அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா உயிர்களை கொள்றதுன்னு சொல்லியிருப்பார். சரியா, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1865, இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1865 சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறார். சரியா, அதுதான் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு பேர் மாத்திராங்க. சரியா, 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். ஸோ 1867 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம் வருது. பஞ்சம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 66, 67 நிறைய பேர் சாவறாங்க, ஒரு பெரிய பஞ்சம். அப்போ ஜாதி எல்லைகளை கடந்து 1867 எல்லா மக்களுக்கும் உணவளிக்கிறதுக்கோசரம் வடலூரில் ஒரு தர்மசாலையை நிறுவுறார். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் 150 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பற்ற வச்ச அடுப்பு இன்ன வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் அங்கே யார் போனாலும் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கலாம். நிறைய வயசானவங்க வடலூர் போயிட்டு டெய்லி அங்கே போகிறத சாப்பிட்டு அங்கேயே இருந்துப்பாங்க. அசுரன் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, தனுஷோட படம், நல்ல படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரோட பையனை கூட்டிக்கிட்டு பிரகாஷ்ராஜை மீட் பண்ண போகும்போது அவங்க ஒய்ஃபையும் அவங்களோட பொண்ணையும் ஒரு இடத்துல தங்க வச்சுருவாங்க. சரியா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வள்ளலாரோட ஒரு தர்மசாலை தான் அது. சரியா, அங்கே போய் அவங்க யார் என்னன்னு கேட்காம தங்க வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மதங்களின் பெயரால் மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்படுறது. ஸோ உருவ வழிபாடு இருக்கக்கூடாது, கடவுள் ஒளி வடிவானவர், ஒளி வழிபாட்டை தான் இது பண்ணும். அருட்பெருஞ்சோதி ஒளி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஒன்று சொல்லி 1872 சரியா சத்திய ஞான சபை அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குவார். ஸோ இங்கே பாருங்க 1865
65 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். 2 வருஷம் கழிச்சு பஞ்சத்தப்ப 1867 சத்திய தர்ம சாலை, 72 சத்திய தர்ம ஞான சபை. சரியா? இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட பாடல்களை இவருக்கு அப்புறம் இவரோட சீடர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுத்து திருவற்பா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருப்பார். சரியா? ரொம்ப சூப்பரான பாடல்கள், அருமையான பாடல்கள். அந்த பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை வந்து பார்த்தீங்கன்னா கேலி பண்ணுது, பரிகாசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த திருவருட்பாவை ஆறுமுக நாவலர் அப்படிங்கிற தலைமையில மருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணியிருக்கும், எதிர்த்து எழுதியிருக்கும். சரியா? இவர் 1874 ஜனவரி 25 எப்போ பிறகுறார்? 1823. சரியா? 74. சரியா? அவரோட மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் 50வது வயசுல கோயிலுக்கு அந்த ஜோதி ஏற்றி வச்சிருப்பாங்களா, அங்கே போய் கதவை சாத்திட்டு இருந்தவர் திறந்து பார்க்கும்போது இல்லையா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவா இறைவனோட இறைவனா கலந்துட்டதா சொல்லப்படுது. அவரோட இறப்பு எப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி தான். ஜோதி வடிவா இறைவனோட கலந்துட்டாரு மேட்டுக்குப்பத்தில் அப்படின்னு தான் சொல்றாங்க. சரியா? அதனால தான் வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா மனிதராக பிறந்து கடவுள் மாதிரி ஒரு இதை பண்ணவர். சரியா? வடலூர் சத்தியஞான சபை தான். சரியா? ஸோ நாட்டில் நிலவிய பசுக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார். பசியால் இளைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன். இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை. என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன். எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லாத நன்மதிப்பையும் களைப்படைந்த இதயத்தையும் நான் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன். நான் பலவீனம் அடைகிறேன். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர். சக மனுஷனை பார்த்து வருத்தப்பட்டா அது வேற, ஒரு செடி கொடியை பார்த்து கூட வருத்தப்பட்டார் இவர். சரிங்களா? ஸோ வள்ளலார் பற்றி இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. சரியா? அவரோட நூல்கள்லாம் தொகுத்த நூல்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பா. அதை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 திருமுறைகளாக தொகுத்திருப்பாங்க. 5818 பாடல்கள் இருக்கும், 6000க்கும் மேற்பட்ட பாடல்கள். சரியா? உரைநடை நூல்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற 2 நூல் எழுதியிருப்பார். சரியா? மனுமுறை கண்ட வாசகம் வந்து பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன். இந்த இளவரசன் வந்து பார்த்தீங்கன்னா தேரில் போகும்போது ஒரு கண்ணுக்குட்டியை மெதிச்சு கொண்டு போடுவார். அப்போ மனுநீதி சோழன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அரண்மனையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சிருப்பார், ஒரு மணி வச்சிருப்பார். அப்போ கன்றையில் இந்த பசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மணி வந்து அடிக்கும், அழுதுகிட்டு அடிக்கும். அப்புறம் ராஜா போய் பார்க்கும்போது ஏன் இந்த மாடு இப்படி வந்து அடிக்குது, இந்த பசு ஏன் அப்படி அடிக்குதுன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி உங்கள் இளவரசர் வந்து வரும்போது தவறுதெல்லாம் அந்த கண்ணுக்குட்டியை கொண்டுட்டாரு, அதுக்கு நியாயம் கேட்டு வந்திருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார், அதற்கு நியாயத்தை வழங்கிறதுக்கோசரம் தன் மகனை அதே மாதிரி தேர்காலில் அந்த மகனை படுக்க வச்சு தேர்காலில் ஏற்றி கொண்டு போடுவார். அதற்கப்புறம் கடவுள் வந்து அந்த பையனுக்கு வந்து திருப்பி கொடுத்த மாதிரி ஒரு கதை இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா மனுநீதி கண்ட சோழன். சரியா? தேர்காலை இட்டு கொன்றுவார். அதுக்கப்புறம் அந்த பையன் உயிரோட வருவானா இல்லையான்னு தெரியல, சின்ன வயசில் படித்த மாதிரி நான் ஆகும். அந்த பேஸ் பண்ணி உயிர்கள் இட்ட இறக்கம் வேணும்னு சொன்னதான் மனுமுறை கண்ட வாசகம். அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களை வந்து பார்த்தீங்கன்னா இவர் பதிப்பிச்சிருக்காரு. சின்மய தீபிகை, தொண்டை மண்டல சதகம், ஒளிவில ஒடுக்கம். சரியா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1867. சரியா? இந்த சத்திய தர்ம ஞானசாலை நிறுவனப்ப அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா சின்மய தீபிகா அப்படிங்கிற ஒரு இதழையும் ட்ரை தொடங்கினார்னு வச்சுக்கலாம். ஸோ இவரோட பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாயமார் பாடிய பாடல்கள் தான் அருட்பா. இவர் பாடுந்து வரும் பார்த்தீங்கன்னா வெறும் மருட்பா, மயக்கத்தை தரும் பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பழமைவாதியான ஆறுமுக நாவலர் இவர் மேலே ஒரு கேஸ் போடுறார் சிதம்பரம் கோர்ட்டில் இவர் மேலே கேஸ் போட்டப்ப எல்லா ஆறுமுக நாவலர் அவரோட சேர்ந்தவங்க எல்லா குரூப்பும் உட்காந்துருக்கு. இப்போ வள்ளலார் உள்ளே வர்றாரு. வள்ளலார் உள்ளே வந்தோடனே ஆறுமுக நாவலர் அவர் மேலே எடுத்து கேஸ் போட்ட எல்லாரையும் அவரை பார்த்து டப்புன்னு எந்திரிச்சு இன்னும் கை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதை பார்த்து ஜட்ஜு
எதிரிகளே மதிக்கிறாரு, இவர் மேலே எங்கெங்க கேஸ் போட்டதுன்னு வழக்க தள்ளுபடி பண்ணிவிடுவார். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாரோட எக்ஸ்ட்ரா தகவல்கள். சின்மய தீபிகை, ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கொண்ட வாசகம். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒளிவில் ஒடுக்கம், சின்மய தேவிகை, தொண்டை மண்டல சதகம், இதெல்லாம் ஒரு பதிப்பித்த நூல்கள். சரி, அதெல்லாம் கொடுக்கல, பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். அயோத்திதாசரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா காத்தவராயன். அவரோட ஆசிரியர் இவர் மேலே ஒரு பெரிய மரியாதை வச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லி கொடுத்ததுனால அவரோட பேரையே இவர் அயோத்திதாசர்னு மாற்றிக்குவார். இவரோட காலம் 1845 to 1914. இவர் ஒரு தமிழ் அறிஞர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா பண்டிதர்னு சொல்கிறாங்கன்னா சித்த மருத்துவத்தில் இல்லாமல் நிறைய இதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைதேர்ந்தவர். ஒரு பத்திரிகையாளர், சமூக அரசு செயல்பாட்டாளர். இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னா சென்னையில் தான் பிறந்திருப்பார். இவரை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டார். 1845 மே 20 பிறகுறாரு. சென்னையில் தான் பிறந்தாரு. இவரோட இயற்பெயர் காத்தவராயன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அறிஞர், சித்த மருத்துவம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிலாசபி, ஆங்கிலம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம், பாலி எல்லாத்துலேயும் ஆழ்ந்த பட்டறிவு இவருக்கு இருக்கும். சரியா? மருத்துவத்தில் சிறந்து விளங்குனால இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பண்டிதர் அப்படின்னு மக்கள் கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருப்பார். சரியா? இவர் என்ன பண்றாரு, சமூக நீதிக்காக இயக்கம் நடத்தியவர். சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற அரும்பாடுபட்டார். இவர் தான் ஆரம்பத்திலேயே இதனை எதிர்த்து போராடியவர். சரியா? சாதிய மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கு எதிரும் வலுவான கண்டன குரல் கொடுத்திருப்பாரு. கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் ஒடுக்கப்பட்டவருக்கான பள்ளிகள் உருவாவதற்கு ஊந்து சக்தியாக திகழ்ந்திருப்பார். ஒடுக்கப்பட்டவர் மக்கள் மட்டும் படிக்கிறதுக்கு பஞ்சமர் பள்ளிகள் நிறுவியிருப்பாங்க. அந்த பஞ்சமர் பள்ளிகள்னு கூப்பிடக்கூடாது, அதை ஆதி திராவிடர் பள்ளிகள்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பஞ்சமர், பறையர், பள்ளியர் அப்படின்னு ஒதுக்கக்கூடாது, இவங்கள ஆதி திராவிடர்னு போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆதி திராவிடர் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைபல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிட பழங்குடியினர் தான் சொல்கிறோம். அந்த வேடை இவர் தான் கொண்டு வந்திருப்பார். ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் என்ன பண்றார், அயோத்திதாசர் அத்வைனானந்த சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பையே நிறுவியிருப்பார். கோவில் நுழைவுக்கான ஒரு அமைப்பு. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் நீலகிரியில் இருந்திருப்பார். சரியா? நீலகிரியில் இருந்தப்ப 1870 அல்லது 71 அத்வைனானந்த சபா. இது வருஷம் கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுங்க. 1870 or 71. அதைத் தொடர்ந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1882 ஜான் திரவியம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவியிருப்பாரு. அதற்கப்புறம் ஒரு 3 வருஷத்துல அந்த திராவிடர் கழகத்தை வளர்க்கறதுக்கோசரம் 1885 திராவிடர் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு இதழையும் நிறுவியிருப்பார். சரியா? இந்த திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதோட முதல் மாநாட்டம் 1891 நீலகிரியில நடத்தியிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? அங்க பாருங்க, 1870-71 அத்வைனானந்த சபா எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் கோவில் நுழைவுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. அதற்கப்புறம் 82 சரியா ஜான் திரவியமும் அயோத்திதாசரும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதைத் தொடர்ந்து 85 வந்து பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் அப்படிங்கிற இதழ். அதற்கப்புறம் 1891 திராவிட மகாஜன சபை. சரியா? அதை நிறுவி அதோட முதல் மாநாட்டம் அதே வருஷம் நீலகிரியில் நடத்தியிருப்பார். 4 அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, திராவிட மகாஜன சபையும் ஆதி திராவிட மகாஜன சபையும் போட்டு குழப்பிக்கூடாது. ஆதி திராவிட மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா யாரு தொடங்கினது, இரட்டைமலை சீனிவாசன் 93 தொடங்கியிருப்பார். ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்கூடாது.
சரியா? அது மட்டும் இல்லாம பௌத்தத்தின் முன்னோடி இவர். பிரம்மஞான சபை நிறுவிய HL ஆல்காட் இருக்கார் இல்லையா, ஹென்றி ஆல்காட்டோட இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நட்பு இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, இவர் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பாலி மொழியும் தெரியும். ஸோ அதனால இவர் 1898 இலங்கை கூட்டு போறார். இலங்கைக்கு கூட்டிட்டு போனோன்னா இந்து மதத்தில் நடக்கக்கூடிய இந்த சடங்குகள் சாதிய படுநிலைகளால மனம் வெதும்பிய அயோத்திதாசர் பௌத்தத்தை தழுவுறார். ஸோ அங்கே பௌத்தத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தொடங்குறார். அதே வருஷம் கொடுக்கல, நோட் பண்ணிங்க, 1898. சரியா? அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கணக்கெடுப்பு நடத்தும் போது சாதி பெயர்களை குறிக்காம ஜாதியற்ற திராவிடர்கள், கேஷ்லெஸ் திராவிடியன்ஸ் அல்லது ஆதி திராவிடர்கள், ஆதி ஆந்திரர்னு சொல்லுங்கிற இதை சொல்லியிருப்பார். சரியா? இவர் என்ன பண்றாரு, 1907 சரியா, ஜூன் 19, இந்த 19 நான் வச்சுங்க. ஜூன்னா 6ஆம் மாதம், இது 7ஆம் மாதம், இது அப்படியே நான் வச்சுங்க. சரியா? 1907 ஜூன் 19 ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வாராந்திர பத்திரிகை தொடங்குறாரு. சரியா? ஆனால் பேரு தான் ஒரு பைசா, அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா காலனா 25 பைசா தான். சரியா? அவர் 1914 இறக்கும் வரை தொடர்ந்து வெளியிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் அப்படின்னு பேர் மாத்துறாரு. கோலார் தங்கவயல்ல நீலகிரியில் இன்னும் எங்கெங்கெல்லாம் ஆதி பழங்குடியினர்கள் இருந்தாங்களோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழனையும் அயோத்திதாசரையும் பயங்கரமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரியா? இவரும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. சரியா? புத்தரது ஆதிவேதம், இந்திர தேசத்து சரித்திரம். புத்தரது ஆதிவேதம் அப்படின்னா அவரோட ஆர்ஜின் என்னன்னு சொல்லக்கூடியது. சரியா? இந்திர தேசத்து சரித்திரம் அப்படின்னா இந்தியாவின் உண்மையான வரலாற்றை பௌத்த சமய பார்வையில் மறுவாசிப்பு செய்து காட்டுது. அதே மாதிரி சாதியற்ற பௌத்த சமய சடங்குகள், திருமண சடங்குகள் பற்றி விவாக விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. திருக்குறளுக்கு ஆத்திச்சூடிகளை உரை எழுதியிருப்பார். சரியா? இவரோட நினைவா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் சித்த மருத்துவமனை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. சரியா? இதோட இந்த பாடம் வந்து முடியுது. இந்த பாடத்தில் ஆல்ரெடி இருந்தது தூக்குனது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வைகுண்ட சாமிகள். அவரை பற்றி நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ வைகுண்ட சாமிகள் 1809 கன்னியாகுமரி பக்கத்தில் சாஸ்தான் கோவில் விலை அப்படிங்கிற ஒரு ஊரில், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை சாமி தோப்புன்னு சொல்லுவாங்க, அங்கே தான் பிறக்கிறாரு. பிறக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். இவருக்கு இங்கே பெத்தவங்க வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடிசூடும் பெருமாள். ஆனால் உயர் ஜாதியினர் இவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேரை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குட்டின்னு மாற்றிக்கிறார். சரியா? 24 வயசில் இவர் என்ன பண்ணுறாருன்னா திருச்செந்தூர் போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு நோய் இருக்குது, சர்ம நோய் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. திருச்செந்தூர் போய் கடலில் குளித்து வரும்போது அந்த சர்ம நோய் இவருக்கு போயிடுது. விஷ்ணு பகவான் தான் எனக்கு வந்து இந்த நோயை போக்குனார் அப்படின்னு சொல்லி நான் விஷ்ணு பகவானை பார்த்ததா சொன்னனால அன்னையிலேருந்து இவரை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வைகுண்ட சுவாமிகள் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சரியா? கன்னியாகுமரி அப்போ திருவிதாங்கூர் சமஸ்தானத்திலேருந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிய கொடுமைகள் அதிகம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரியா? தீண்டாமை அதிகமாக இருந்துச்சு. அதை எதிர்த்து இவர் போராட ஆரம்பிக்கிறார். அதற்காக 1836 என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நான் சொல்கிறது வைகுண்ட சாமிகள் பற்றி, அதை தூக்கிட்டாங்க இந்த பாடத்தில். பழைய புக்கில் இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுங்க, +2ல் இருக்கும். சமபந்தி சமத்துவ சமாஜம்னு ஒன்று தொடங்குறாரு. சரியா? அதே மாதிரி துவையல் பந்தி, சமத்துவ சமாஜம் அல்லது சமபந்தி அப்படின்னு நான் வச்சுங்க. சமத்துவ சமாஜம் நிறைய இடங்களில் வரும். வைகுண்ட சாமிகளும் தொடங்கினது சமத்துவ சமாஜம். அதே மாதிரி துவையல் பந்தி, உயர் ஜாதி கீழ் ஜாதி எல்லாரும் பாகுபாடு என்று ஒரே இடத்துல உணவு உண்டு சாப்பிட்றதுக்கோசம் சமபந்தி ஆரம்பிக்கிறாரு. சமத்துவ கிணறுன்னு ஒன்று தோன்றாரு. ஏன்னா அந்த காலத்துங்களில் அந்த கிணறுகளில் நீர் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாரும் நீங்கள் நீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிணறு தோன்றாரு. முந்திரி கிணறு, அது பேர் முத்திரி கிணறு. சரியா? இவரோட வழிபாட்டு தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் தாங்கல்னு சொல்லுவாங்க. யார் வேண்டாலும் வந்து சாமி கும்பிடலாம். ஸோ நிழல் தாங்கல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர் தொடங்கியிருப்பார். சரியா?
இவரை பின்பற்றியவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிழல் தாங்கல் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடு கிடையாது. சரியா? ஒரு கண்ணாடி பிரமிடு மாதிரி இருக்கும், அதுக்குள்ள அந்த கண்ணாடி மட்டும்தான் இருக்கும். தன்னைத்தானே இறைவனாக காணும் தத்துவம். சரியா? இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருவிதாங்கூரும் பிரிட்டிஷும் சேர்ந்துக்கிட்டு தான் நம்ம மக்களை அடிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு திருவிதாங்கூர் மன்னனை வந்து பார்த்தீங்கன்னா நீச பேய், நீச மன்னன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெள்ளை பேய், கருப்பு பேய். கருப்பு பேய் அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னன், வெள்ளை பேய் அப்படின்னா வெண்ணீச அரசு அப்படின்னா பிரிட்டிஷ் அரசாங்கம். இதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு திருவிதாங்கூர் சிங்காரத்தோப்புல சிறையில் வச்சிருவாங்க. சிறையில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷம் கலந்து கொடுப்பாங்க, கல்லும் மண்ணும் கலந்த பால், பசியுள்ள புலியோட கூண்டுகளை தூக்கி போட்டது எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்துலேருந்து தப்பிச்சு உயிரோட வந்ததாக கூறப்பட்டது. 1863 இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு. சரி, 63 51 40 வயசுலேயே இறந்துடுறாரு. 42 வயசுல. இவர் மறைந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா கோவில் விலைங்கிறது சுவாமி தோப்பு அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரியா? இவரோட பாடல்கள், புனித நூல்கள், இவர் பாடிய பாடல்கள், இவர் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகில திரட்டு அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா தொகுத்திருப்பாங்க. அதே மாதிரி அருள் நூல் ஒன்றும் அப்படின்னு தொகுத்திருக்காங்க. சரியா? இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரி அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவளிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப ஃபேமஸ்ஸு. சரியா? வெள்ளை கலரு திருநீர் இருக்குல்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இது மாதிரி விட்டுப்பாங்க. நீயே ஒளி நீயே வழி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவரோட வழி தான். அதை இவரோட பாடத்தை ஏன் 10th தூக்குனாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நான் வச்சுங்க. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் மூத்தவர். சரியா? எல்லாத்துக்கும் மூத்தவர் இவர் தான். இவரோட காலம் வந்து பார்த்திங்கன்னா 1809 வர்றதுனால 951 வரும்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா மகா ஜோதிராவ் பாபுலேவுக்கும் மூத்தவர், நாராயணகுருக்கு மூத்தவர், தந்தை பெரியார் எல்லாத்துக்கும் மூத்தவர் யாருன்னா வைகுந்த சாமிகள் தான். சரியா? ஸோ இதோட இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. புக் பேக்கையும் பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் படிக்கும்போது இதையும் அப்படியே பார்த்துட்டு போயிருங்க, தமிழுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகலாம் சும்மா. சரியா? ஸோ எந்த ஆண்டு உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்ட? 1829. சரியா? யார் ஒழிச்சிருப்பாங்க, யார் ஆட்சி காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. சரியா? தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய சமாஜம், 1875. சரியா? பஞ்சாப் பகுதி. பிரம்ம சமாஜம் 1828 வங்காளம். சரியா? யாரு? ராஜாராம் மோகன் ராய். பிரார்த்தன சமாஜம் 1867 பம்பாய், ஆத்மராங் பாண்டுரங். சரியா? அடுத்த ஆதி பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது பிரம்ம சமாஜத்தில் 1866 பிளவு வரும்போது அந்த பிளவுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திரநாத் தாகூர் பக்கம் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம். சரியா? 1866 தேவேந்திரநாத் தாகூர் கூட போனவங்க ஆதி பிரம்ம சமாஜம், சந்திரசன் பின்னாடி போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரம்ம சமாஜம். சரியா? பார்த்துங்க. அடுத்து யாருடைய பணியின் இயக்கமும் 1856 விதவை மறுமண சீர்திட்டம் இயற்றதுக்கு வழிகோலியதுன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சரியா? ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிறது இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸ் இயக்கம். இது 1851 தொடங்கப்பட்டது. ரக்மனு மத்தியாட்சி சபா. ஸோ அலிகார் இயக்கமும் 75. சரியா? ராமகிருஷ்ணரோட ராமகிருஷ்ண மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1897. திராவிட மகாஜன சபை 1891. சரியா? யார்? அயோத்தியாச பண்டிதர். அடுத்து நாம்தாரி. இங்க பாருங்க, இங்கே தான் உங்களுக்கு குழப்பம். நாம்தாரி நிரங்காரி ரெண்டுக்கு பேருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பாபா பாபான்னு வரும். இங்க பாருங்க, நாம்னு வந்துருச்சா, எங்க ராம்னு வருதுன்னு பாருங்க, ராம் சிங். அவ்வளோதான். அப்போ நிரங்காரினா தயால்தாஸ். சரியா? அடுத்து விதவை மறுமண சங்கம் விபிடி 1860. அதே மாதிரி 74 பூனே சர்வஜனிக் சபா, 84 தக்கானி கல்விக் கழகம். எல்லாத்தையும் தொடுத்தவர் யார், ஏற்படுத்தியவர் யாருன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே. அதே மாதிரி 1887 தேசிய சமூக மாநாடு. சரியா? ஜோதி பாபுலே வந்து பார்த்தீங்கன்னா சத்ய ஜோதக் சமாஜ்.
ஐயன்காளி வந்து பார்த்தீங்கன்னா 1907 சாது பரிபாலன சங்கம். சத்யார்த்த பிரகாஷ் இதுவும் 1875 தயானந்த சரஸ்வதி. சரியா? அடுத்து சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் 1865. எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வடலூரில். பூனே சர்வஜனிக் சபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம் 1870. எப்பன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த் ரானடே. குலாம்கிரி நாவலை எழுதியவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி பாபுலே. சரியா? ராமகிருஷ்ண மிஷன் 1897 விவேகானந்தரால நிறுவப்பட்டது. சரியா? அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1873 தொடங்கப்பட்ட சிங் சபா. ஒரு பைசா தமிழன் 1907 ஜூன் 19. சரியா? யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அவரோட இயற்பெயர் காத்தவராயன். சரியா? அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாடை போதித்தார். ஆமா. அவர் உருவ வழிபாட்டை எதிர்த்தார், ஆதரித்தாருங்கிறது தவறு. சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து சிற்றேடுகளை வெளியிட்டார். கரெக்ட். அப்போ 1, 3 சரி. ஆப்ஷன் இ. பிரார்த்தன சமாஜம் டாக்டர் ஆத்ராம் பாண்டுரங்களால் நிறுவப்பட்டது. கரெக்ட். எப்ப? 1867. இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்ததா? கரெக்ட். ஜோதிபாபுலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார். இல்ல, 1848 பெண்களுக்கான முதல் பள்ளியை தொடங்கியிருப்பார். இப்போ இது தவறு. பிரார்த்தன சமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டதுன்னா பஞ்சாப்னா ஆரிய சமாஜம், பிரார்த்தனைனா அம்பாய் தான். அப்ப 1, 2 ரைட்டு, மற்றதெல்லாம் தப்பு. சரியா? ராமகிருஷ்ண மிஷன் கல்வி, உடல்நலம், பேரிடர்களின் போது நிவாரண பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலூக்கத்துடன் ஈடுபட்டது. அப்ப கரெக்ட். பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலமாக ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணர் வலியுறுத்தினார். கரெக்ட். ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினார். அப்ப தப்பு. 1, 2 சரி. சரியா? அடுத்து கூற்று. ஜோதிபாபுலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான காப்பங்களையும் திறந்தார். ஜோதிபாபுலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ரெண்டுமே கரெக்ட் தான். விளக்கமாக உள்ளதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது மட்டும் பாருங்க மாறும். எதிர்த்தார், அதனால தான் தொடங்கினாருன்னு. ஸோ அப்போ காரணம் கூற்று பொருத்தமாக தான் உள்ளது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் யாரு? எங்கப்பா? பத்திரிகை 1907 ஜூன் 19. யார் தொடங்கினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். திருவருட்பா ஜீவகாருண்ய பாடல்கள் யாரோடது? வள்ளலாரோடது. 6 திருமுறைகள், 5818 பாடல்கள். அடுத்து பாபா தயால்தாஸ் நிரங்காரி. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டம் 1856. இதுவே 1871 குழந்தை திருமண வயது சட்டம் அப்படின்னா கேசவ் சந்திரசன். தேவேந்திரநாத் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம். இந்திய பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திரசன். சரியா? இதோட இந்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். இந்த பாடம் கொஞ்சம் பெருசு தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பக்கமாக நெருங்கி வரும். தயவுசெய்து படிச்சிருங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.